கேக்குதுங்கய்யா. பிரதர் வந்துட்டு சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? புரியல. தோழர் ஆதி ஐடி காட்டுது பாருங்க ப்ரோ, கை தூக்குறாரு, அவருக்கும் ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்ணுங்க. இரு, வர இதுதான் இதோ ஒரு கை ஐடியா. தூக்குறாரு பாருங்க. ரைட், ஓகே. ஒரு காமெடி சீனோட இது வந்து வந்துச்சு டிகே இப்ப ஆச்சுங்க. இன்னைக்கு தெரியுது, இன்னைக்கு ஐடி தெரியுது. சரி, அப்படியே ஆரம்பிச்சிடலாமா? நான் பரணியை காணா, அப்டேட்டோட ஆரம்பிப்போம். ஆரம்பிங்கண்ணா. ஓகே, அது இன்னைக்கு என்ன வந்து சீன்? அது அப்டேட். விவேக் பட சீன் வச்சிருக்காப்லையா? சரி, சரி, நீங்க கேட்போம். அப்டேட் ஃபர்ஸ்ட் சொல்லி இன்னைக்கு முடிங்க ப்ரோ. அப்டேட்டோட சாரி. ஆரம்பிப்போம். இன்னைக்கு வந்து பெரிய அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, பெருசாக இது அப்டேட் வந்த மாதிரி தெரியல. சரி, என்னென்ன அப்டேட் லைனாக பார்த்துருவோம். இன்னைக்கு வந்து பன் பட்டர் ஜாம் அந்த டீம்லேருந்து வந்து அந்த படத்தோட ஹீரோ பிக் பாஸ் ராஜுவோட பிறந்தநாள் ஸ்பெஷலாக ஒரு மேக்கிங் வீடியோ விட்டுருந்தாங்க. மெட்ராஸ் மேட்டினி அப்படிங்கிற படம் வந்து ஜூலை 4 முதல், அதாவது வர வெள்ளிக்கிழமையிலேருந்து அமேசான் பிரைம்லையும் சன் நெக்ஸ்ட்லையும் ஸ்ட்ரீமிங் ஆகுது. கொம்பு சிவி அப்படின்ன படம், வருத்தப்பட வாலிபர் சங்கம், ரஜினி முருகன் படங்களோட இயக்குனர் பொன்ராம் அவர் இயக்குற படம். விஜயகாந்தோட பையன் சண்முக பாண்டியன் ஹீரோ நடிக்கிற படம். அந்த படத்தோட ஷூட்டிங் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருந்தாங்க. அதை விட ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, அகண்டா 2ல அந்த பஜ்ராங்கி பைஜான்ல குழந்தையா நடிச்ச அந்த பொண்ணு ஹர்ஷாலி மல்ஹோத்ரா, அவங்க வந்து இப்போ வந்து நடிக்கிறாங்க. பெரிய பொண்ணு ஆயிட்டாங்க. அது பார்க்கறதுக்கே நம்ம சின்ன குழந்தைங்க வந்து இந்த குழந்தை நட்சத்திரங்களை வந்து திடீர்னு பெரியவங்கள பார்த்தா ஷாக் ஆகும்ல, அப்படி ஷாக் ஆயிடுச்சு சடனா. நம்ம ஏற்கனவே பல குழந்தைகள் எப்படின்னா வந்து இந்த தெய்வ திருமகள் நடித்த குழந்தைய வந்து பொன்னியின் செல்வன் 2ல பார்த்தேன். அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் இந்த சின்னதாக குழந்தைங்க வளர்ந்து அப்படி பெருசாக திடீர்னு ஹீரோயின் ஆகிறது, இல்லை அந்த ஹீரோயின் ஸ்டேஜில் நடிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஷாக்கிங்காக தான் இருக்கும், இந்த அனிகா உள்பட. இப்போ அதே மாதிரி இன்னொரு பொண்ணு, இந்த பஜ்ராங்கி பைஜான் நடித்தவங்க, அவங்க வந்து இந்த படத்தில் நடிக்கிறாங்க, பாலையா படத்தில். அப்புறம் ஓஹோ இந்தியன் பேபி படத்தில் அந்த டீம் வந்து துபாய்க்கு ப்ரொமோஷன் விசிட் போயிருக்கிறாங்க. அங்கே உள்ள எஃப்எம், நியூஸ் பேப்பர், டிவி, சோசியல் மீடியா எல்லா இடத்துலையுமே வந்து அவங்க வந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பேட்டிகள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மார்கன் படத்துல இருந்து புது ஸ்னீக் பீக் வந்துருந்துச்சு. என்னன்னா, உங்களுக்கு தெரியும், அந்த படத்துல இன்னொரு ஹீரோவான அஜய் திசான் அவருடைய பேக் ஸ்டோரிக்கான அந்த ஸ்னீக் பீக், நல்ல ஸ்னீக் பீக் அதை விட்டுருந்தாங்க. மற்றபடி அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகிற படங்களுக்கு கவுண்ட் டவுன் போஸ்ட் விட்டுருந்தாங்க. ஃப்ரீடம் அப்படிங்கிற படத்துல இருந்து 8 days to கோவும், ஓஹோ இந்தியன் பேபி 9 days to கோவும் விட்டுருந்தாங்க. ஃபீனிக்ஸ்க்கு புது ஸ்னீக் பீக் விட்டுருந்தாங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து லவ் மேரேஜ் படத்துடைய டீம் வந்து மதுரைக்கு போயிருந்தாங்க. ஈவினிங் திருச்சிக்கு வர சொல்லியிருந்தாங்க, ஆனால் தவிர்க்க முடியாத காரணத்தினால திருச்சிக்கு வர முடியல. அவ்வளோதான். அப்புறம் இன்னும் பெருசாக வந்து அப்டேட் வந்த மாதிரி தெரியல. இவ்வளோதான் இன்னைக்கு வந்து அப்டேட் நினைக்கிறேன். செல்வராகவன் படம் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு ப்ரோ. விஷால் ப்ரோ கோச்சுக்க போறாரு. ஆமாம், செல்வராகவன் வந்து ஹீரோ நடிக்கிற படத்தில் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு. பிரகாஷ் ப்ரோ, ப்ரோ நான் இப்பதான் கிறிஸ்டோபர் மார்கன் நோலனோட பார்த்துட்டு வந்தேன். ஒடிசி டீசர் வந்திருக்கா, சொல்லிட்டீங்களா? அது என்ன டீசர் சொல்லுங்க? கிறிஸ்டபர் நோலான் படம் த ஒடிசி. சொல்லிட்டு இருந்தீங்க, டீசர் ரிலீஸ் ஆயிடுச்சா? ஆமா, நேற்று லீக் ஆயிடுச்சு, அப்புறம் விட்டாங்க. ஓ, இன்னும் பார்க்கல. எப்படி இருந்துச்சு? பார்த்தவங்க சொல்லுங்க எப்படி இருந்துச்சு. பாருங்க, எனக்கு தெரியல, நான் பார்க்கல. இன்ஃபர்மேஷன் நியூஸ்லேயும் ஃபர்ஸ்ட் தெரியுது. டைம் ஹிஸ்டாரிக்கல் போறாரு, நீங்க பாருங்க. வரேன் வா, பிரகாஷ் ப்ரோ, அதுக்காகவே என்ன பார்க்கணும் மாதிரி டீச்சரை. சம்பவம் பண்ண போறான்னு தெரியல அந்த ஆளு. இல்லை, இதுக்காகவே பார்க்கணும். சரி, பில்லா பாலா சொல்லுங்க, கூப்பிட்டுருந்தீங்க சொல்லுங்க brother. 64 பத்தி சொல்லுங்க ப்ரோ. AK64. ஆமாம், நீங்களே ரொம்ப நாள் ஆள காணாமல ஸ்பேஸுக்கு. சுகுமார் ப்ரோ இருந்தால் தான் வருவீங்க, இல்லைன்னா வரமாட்டீங்க. இன்னைக்கு அவர் இல்லாமல் வந்திருக்கீங்க, அதுவே இல்ல ப்ரோ, ஆச்சரியம் தான். தினமும் லிசன் பண்றேன். AK64. ஆமாம், AK64 வந்து நேற்று ரமேஷ் பாலா ட்வீட் பண்ணியிருந்தார். கடைசியாக நம்ம ஸ்பேஸ் முடியிற நேரத்தில் வந்து ட்வீட் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் அதை உறுதிப்படுத்துற மாதிரி கார்த்திக் ரவிவர்மா அவர்களும் ட்வீட் பண்ணியிருந்தாரு. ரெண்டுமே வந்து நல்ல நம்பகத்தன்மையான சோர்ஸ். அது ஏகே ப்ரோ டீமுங்கிறப்ப நம்பகத்தன்மையான சோர்ஸ். இதில் என்னன்னா, ராகுலுங்கிறப்ப இன்னும் வந்து கார்த்திக் ரவிவர்மா பிரதர் சொல்கிறத நம்ம முழுசாக நம்பலாம். இந்த அவங்க ஏன்னா அவங்க ராகுல் கொஞ்சம் க்ளோஸாக தான் இருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க தான் தயாரிக்கிறாங்கிறது உறுதியாக இருக்குது. நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறது ஜூலை 16 அல்லது 17, 16, 13 அல்லது 16, இல்லைன்னா ஆகஸ்ட் 3க்குள்ள அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுங்க. அநேகமாக ஆகஸ்ட் 3 அனௌன்ஸ்மெண்ட் வரும் போல இருக்கு. அதான் ரமேஷ் பாலாவும் ட்வீட் பண்ணியிருக்காரு, வித்தின் எ மந்த் வந்து அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். நேற்று 1ஆம் தேதியா 2ஆம் தேதியா 1ஆம் தேதி, அப்படின்னா வந்து ஆகஸ்ட் 1 அதை கணக்கு பண்ணி சொல்லியிருப்பாரு போல இருக்கு. ஆனால் எப்படி பார்த்தாலும் ஜூலை 16க்குள்ள அல்லது ஆகஸ்ட் 3 இந்த டேட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும்.
ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் தான் அந்த படத்தை தயாரிக்கிறாருங்கிறது உறுதி. ஆதிக் ரவிச்சந்திரன் தான் டேரக்ட் பண்றாரு. ரெண்டே ரெண்டு சான்ஸ் தான் மியூசிக் டேரக்டரை பொறுத்த வரைக்கும். படம் வந்து அடுத்த வருஷம் சம்மர் ரிலீஸ், அதாவது மே ஜூன்ல ரிலீஸ் அப்படின்னா ஜிவி பிரகாஷ் மியூசிக், தீபாவளி ரிலீஸ்னா அனிருத் மியூசிக். இதுதான் வந்து நம்ம முன்னாடியே 2-3 தடவை சொல்லியிருக்கேன், திரும்பவும் அதே தான் நியூஸ். படம் வந்து எப்போ ரிலீஸுங்கிறத பொறுத்து தான் மியூசிக் டேரக்டர். அநேகமா தீபாவளி ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. அதனால அனிருத் மியூசிக் டேரக்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. ஆதிக் ரவிச்சந்திரனும் அனிருத்தும் ஒரு வாட்டி பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த படம் சம்பந்தமா. ஒர்க் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் இந்த படத்தோட அப்டேட். அவ்வளவுதான். ஏற்கனவே ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. லொகேஷன் வந்து நீங்க ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம், தூத்துக்குடி, ராமேஸ்வரம், போலாண்டு, மும்பை, ஹைதராபாத் இந்த இடங்கள்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் அக்டோபர் மாதம் ஷூட்டிங் ஆரம்பிக்குது. நவம்பர்ல இருந்து இவர் ஷூட்டிங் கலந்துக்கிறாரு. மார்ச்சுக்குள்ள இவருடைய போர்ஷன் எல்லாமே டோட்டலா இவரோட ஒர்க் முழுக்க கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கப்புறம் படம் மற்றவங்க போர்ஷன் எல்லாம் ஷூட்டிங் இருக்கு. அதை பேஸ் பண்ணி அதை எப்படி முடியுதோ அதை பேஸ் பண்ணி சம்மர் ரிலீஸ் பண்றா இல்ல தீபாவளி ரிலீஸ் பண்றதாங்கிறத பிளான் பண்ணிக்குவாங்க போல இருக்கு. இதுதான் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த படத்தோட அப்டேட். இதுக்கு மேல அந்த படத்தை பத்தி எதுவுமே தெரியாது. ஹீரோயின் வேணா ஏற்கனவே மற்ற சில பேர் நியூஸ் சொன்னாங்கல்ல, ஸ்ரீநிதி செட்டி, அது வேணா கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அது பாசிபிலிட்டி, அது எனக்கு உறுதியா தெரியல, பாசிபிலிட்டி இருக்கு, அவ்வளவுதான். ப்ரோ மோகன்லால் அது. ஆமா, அதைத்தான் கேட்க முடியும். ஆமா, அது அல்ல மோகன்லால் வந்து பேச்சுவார்த்தை நடந்தது உண்மைதான். அவர் நடிக்கிறாருங்கிறதும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உண்மைதான். மோகன்லால் நடிக்கிறாரு. ஏன்னா இந்த படத்தை நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து மோகன்லால் படங்கள் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டரா ஒர்க் பண்ணியிருக்கிறாராம் 2 படம் மோகன்லால் படங்கள்ல. அதனால ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து அந்த படங்கள்ல உள்ள அந்த நட்பின் அடிப்படையில மோகன்லால்கிட்ட கொஞ்சம் ஈஸியா கான்டாக்ட் பண்ணிருக்காரு. மற்ற படங்கள் இது வரைக்கும் வெறும் ரூமரா மட்டும் போயிருக்கு, இது கான்டாக்ட் பண்ணியிருக்கிறாரா. அது வந்து இன்னும் கதையை கேட்டு அதை முடிவு பண்ணுவார் போல இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து நாட் கொடுத்துட்டாரு, இருந்தாலும் கதையை கேட்டு முடிவு பண்ணுவார் போல இருக்கு. அண்ணா இன்னும் 2 அப்டேட் சொன்னீங்களான்னு தெரியல. ஹரிஹர வீரன் ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அப்புறம் நாளைக்கு ரொம்ப எதிர்பார்த்த ராமாயணாவோட 3 மினிட் கிளிம்ஸ் வருதான். யாஷ், ரன்பீர், சாய் பல்லவி. ஓகே, ரெண்டுமே நான் சொல்லல. இது வந்து ஹரிஹர வீரமல் வந்து வாண்டடா சொல்லாம இல்ல, அது மறந்துட்டேன். இன்னைக்கு வந்து நான் போஸ்ட்டும் பண்ணல, மறந்துட்டேன். அதை போஸ்ட் பண்ண நினைச்சேன். சரி நாளைக்கு போஸ்ட் பண்ணிக்குவோம், அதனால ஒன்றும் இல்லை. 2வது வந்து ராமாயணங்கிறது நீங்க சொல்லி தான் அடிக்கடி எனக்கு ஞாபகம் வருது. நாளைக்கு தான் ரிலீஸுங்களா? அது 7 நிமிஷம் டீசர்னு சொல்லி ஹிந்தியில ட்ராக்கர்ஸ் போட்டுருக்காங்க. 3 நிமிஷம் தானா? 3 நிமிஷம் கிளிம்ஸ் தான் நாளைக்கு வருது. ட்ராக்கர் கிளிம்ஸே 3 நிமிஷம் விடுறாங்களா? ஆனா 2026 தீபாவளி ரிலீஸ்னு போட்டாங்க. பெரிய விஷயம் தான். அடுத்த வருஷம் அதாவது பார்ட் 1 வந்து 2026 தீபாவளியா, 2027 தீபாவளிக்கு பார்ட் 2 ரிலீஸ் ஆகுது. நம்ம ஆகஸ்ட்ல பார்ட் 2 ஷூட்டிங் போறாங்க. பார்ட் 2 முடிஞ்சிருச்சான், கேக்லாம் வெட்டிருக்காங்க, அந்த வீடியோ வந்துச்சு. ஹான்ஸமர் ஏஆர் ரஹ்மான். இல்ல அதுதான் ஷாக்கிங்கா இருந்துச்சு. பரவாயில்ல எப்படி. ஆனா எல்லாரும் வந்து மேக்கிங் பயங்கரம், விஷுவல் பயங்கரம், பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்றாங்க. பார்ப்போம், நம்மளும் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்றோம். ஏன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய கண்டென்ட் இந்த ராமாயணம் மகாபாரதம்னாலே. இத்தனைக்கும் ராமாயணத்தை விட வந்து மகாபாரதத்தை வந்து நான் எப்பவும் பிடிக்கும். இருந்தாலும் இந்த ராமாயணத்துக்கு வந்து இந்த முறை வந்து ஓவர் ஹைப்டா இருக்கு. அதனால வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சரி, எல்லாத்தையும் எனக்கு ஒரு டவுட், பர்னி ஸ்பீக்கர் வந்துட்டு அப்படியே வரலையா? நான் ரொம்ப கோஸ்ட் கொடுத்துருக்கேன், எதுவுமே அக்செப்ட் ஆகல. என்ன காரணம்? பர்னி வந்துட்டு அப்படியே உங்களுக்கு காமிக்குதா? இருக்காப்ல இன்னும் மேல வந்துட்டாரா? வந்துட்டாரு, கீழே இருக்காரு. ஓகே, இல்ல எனக்கு இல்ல கீழே இருக்கிறாரு அது தெரியும். ஆனா கோஹோஸ்ட் கொடுத்துருக்கேன். பர்னி ஸ்பீக்கர் உங்களுக்கு அக்செப்ட் பண்ண, ஆனா உங்களுக்கு இது பண்ண முடியல. 10 ஸ்பீக்கர் இருக்கனால கோஹோஸ்ட் கேஸ் கொடுத்துருக்கேன். அதுல வந்துருங்க, கோஹோஸ்ட்ல மேல வாங்க. ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, இன்னொரு அப்டேட்டு சொல்லிடுங்க. அந்த ஓஜி வந்து நிறைய பேர் போஸ்ட்போன் ஆகுன்னு சொன்னாங்க. ஆனால் அதோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் டிவிவி என்டர்டெயின்மெண்ட் இன்னைக்கு மறுபடியும் ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி விட்டு அஃபிஷியலாக 25 ரிலீஸ்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சூப்பருங்க. பவன் கல்யாண் பாவம் ரொம்ப நாள் கழிச்சு படம் வருது, அது இப்படியாவது மாட்டிக்கணும். இல்ல நான் எதிர்பார்க்கிற பவன் கல்யாண் படம் அதான். இல்ல எந்த படம் 25ஆம் தேதி வருது? ஓஜி செப்டம்பர் 25 வந்து போஸ்ட்போன் ஆகுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரி ரைட், வரட்டும். ஷூட்டிங் ஃபுல்லாக முடிக்கிட்டு அவர் அடுத்த இதில் போயிட்டு இருக்கிறாரு. அதில் ஷூட்டிங் ஃபுல்லாக முடிக்கிட்டோம். இப்போதான் வந்து ஷூட்டிங் செட்டில் வந்து சிரஞ்சீவிலாம் மீட் பண்ணாருன்னு நினைக்கிறேன். பிரகாஷ் ப்ரோ அந்த அன்னைக்கு ஒருத்தர் கழுத்துல சூழாயத்தை சுத்திட்டு வராரு ப்ரோ. பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு வந்து தெலுங்கு சைடு ட்ராக்கர்ஸ் பூரா சொன்னது இப்போ வந்து 2ல் ஒரு படம் தான் வரும், ஒரு படம் டிசம்பர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இவரு பாலியா படம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா அந்த சிரஞ்சீவியோட இருந்தது வேற படம்னு சொல்றாங்க. உஸ்தாத் பகத் அந்த ரீமேக்கா? தெரி ரீமேக்கா? அந்த ஷூட்டிங். ஆமாண்ணே, ரைட், ஓகே. உத்சாத் பகத்சிங் அது இதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட படம். அதாவது ஓஜிக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் வந்து உத்சாத் பகத்சிங். அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சது ஹரிஹர வீரமல். இந்த 2க்கும் அதுக்கப்புறம் ஆரம்பிச்சது வந்து ஓஜி.
பார்ப்போம் ஆமாண்ணே. எந்த அடிப்படையில் ரிலீஸ் பண்றாங்கன்னு பார்ப்போம். பரணி கேக்குதா? கேரளால நிம்மதியா மான்குட்டி மாதிரி சொல்லி திரிஞ்ச பையன் தமிழ்நாட்டுல வந்து இப்படி படுத்த படுக்கை ஆயிட்ட. அப்படி நெட்டு கிடைக்க மாட்டேது, பேச முடியல, மைக் ஆன் பண்ண முடியல, போஸ்ட் அசப்ட் பண்ண முடியல, வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல, நார்மலா பேச முடியல, ட்விட்டர்ல ட்வீட் பண்ண முடியல. பட் இனிமே இப்படிதான் அப்படின்னு நினைக்கிறப்போ எவ்வளவு கஷ்டப்படுவாரு. இல்ல அதான் நினைச்சு பாப்பேன், நம்ம கேரளாலே இருந்திருக்கலாம் போல இருக்கே, சண்டை ஓட்டு அப்படின்னு நினைச்சு. சரி ரைட் பாப்போம். நவீன் நவீன் சொல்லுங்க நவீன். ப்ரோ கேக்குதா ப்ரோ? ப்ரோ கேக்குது விஷால் ப்ரோ, கேக்குது நீங்க சொல்லுங்க. சொன்னதை நேத்து தான் F1 ஐமேக்ஸ்ல பார்த்தேன். சும்மா வெறியா இருந்தது ப்ரோ, சூப்பரா. ஹலோ கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ. விஷால் விஷால் உங்கள்ட்ட தான் சொல்றாரு. கேக்குதுண்ணா, கேக்குதா? சோ இது ஓ விஷால் ப்ரோக்கு வந்து இன்னொருத்தர் சொல்றது கேட்கல போல இருக்கு. நவீன் பேசுறது கேக்குதுங்களா? ஐமேக்ஸ்ல F1 போய் ஐமேக்ஸ்ல பார்த்தேன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது ப்ரோ ஐமேக்ஸ்ல பாக்குறதுக்கு. நீங்க போனீங்களா தலைவா? ஆக்சுவலி தான் என்னோட ஃபர்ஸ்ட் படம் ஐமேக்ஸ்ல பாக்குறது. இல்ல இவரு சிவன் பிரதர் சொல்லியிருந்தீங்க நேற்று, வந்து எல்லாரும் விஷால் ப்ரோ சொல்லியிருந்தாரு. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாரும் அந்த படத்தை பார்க்கணும்னு சொல்றீங்க, கூட துணைக்கு யாரும் ப்ரோ வரமாட்டாங்க. தனியா போய் நானும் பாருங்க, கூப்பிட்டு சூப்பரா இருக்கேன். இருக்கும். எனக்கு ஆக்சுவலா இந்த 2 நாள் பார்ப்பேன். F1 கான்செப்ட் எனக்கு கொஞ்சம் தெரியும், ரூல்ஸ் என்ன அதெல்லாம் தெரியும். நெட்ஃபிளிக்ஸ்ல கூட இந்த சீரிஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ சில லாஜிக் லூப்ஸ்லாம் இருக்கு, பட் அதெல்லாம் மறக்கடிச்சிருது. என்ன வேணா லாஜிக் லூப் வச்சுக்கோங்கடாங்கிற மாதிரி. சூப்பரா இருந்தது ப்ரோ. இல்லைங்க, நான் நாளைக்கு வரைக்கும் பாக்குறேன். நாளைக்கு யாரும் வரல அப்படின்னா கண்டிப்பா நாளைக்கு மறுநாள் 3BH போறேன்ல, அப்படியே தேட்டர்லயே மைண்ட் மாறாம அப்படியே F1 உள்ள பூந்துறேன். 3BH முடிச்சுட்டு உள்ள பூந்துறேன் உங்களுக்கு. ஏன்னா தேட்டருக்கு போயிட்டா நமக்கு தனியா போக மைண்ட் வரும். இங்க இருந்தாதான் நமக்கு தனியா போக மைண்ட் வராது. தேட்டருக்கு போயிட்டா வேற வழியே இல்லை. ஒரு படம் முடிச்சுட்டு அடுத்த படம் பார்க்க. நாளைக்கு என்னென்ன படம் ரிலீஸ் ஆகுது? 3BH ரிலீஸ் ஆகுது. இன்னொரு படம் என்ன ரிலீஸ் ஆகுது? பறந்து போ ரிலீஸ் ஆகுதுல்ல, அது வேற பார்க்கணும். கேக்குதா நான் பேசுறது? 2 படம் பார்க்கணும். கேக்குது, எல்லாத்துக்கும் கேக்குது. நவீன் ப்ரோ சூப்பர், நல்லா இருந்துச்சுல்ல? சந்தோஷம். ஏன் மாவீரன் வெளியே போயிட்டாரு, ஆதி வெளியே போயிட்டாரு, எங்க ஆளையும் காணா, நிறைய பேர் காணா. பிரகாஷ் ப்ரோ, சரி நரிவேட்டா இருக்குல்ல ப்ரோ, அது ஜூலை 11 சோனி லிவ்ல ஸ்ட்ரீம் ஆகுது. அது அப்டேட்டா சொல்லியிருக்கேன். ஓகே டன்னு. பரணிலாம் இருந்ததுன்னா மொதல் அப்டேட்டா சொல்லியிருப்பாரு. என்ன போங்க. கேக்குது பரணி, நான் முன்னாடி பேசுனதெல்லாம் கேட்டுச்சா பரணி? இல்ல நான் அப்பதான் வந்தேன். ராஜ் ப்ரோ கை தூக்குறாரு. ஸ்பீக்கர் சொல்லுங்க தலைவா. பிரகாஷ் ப்ரோ, விஷால் ப்ரோ, குட் மார்னிங். இங்கே குட் மார்னிங், சாரி குட் ஈவினிங். நேத்தா நானும் பார்த்தேன் ஐமேக்ஸ் பார்த்தேன். ஐமேக்ஸில் F1 பார்த்தேன். எல்லாரும் சொன்னதோ இல்லையோ, நான் வந்து பிராட் பிட் என்னால் பார்க்கவே முடியலங்க. ஏகே தான் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அதோட மற்ற கேஸ்டிங்லாம் எனக்கு வந்து தமிழ் ஆக்டர்ஸ் பண்ணியிருந்தா யாரெல்லாம் பண்ணியிருப்பான்னு ஒரு கெஸ் இருந்துச்சு. விஷால் ப்ரோ, ரூபன் யார் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்? உங்களுக்கு யார் தோணுச்சு? எனக்கு ஒரு ஆள் தோணுச்சு. எனக்கு வந்து மாதவன் தோணுச்சு. எனக்கு மேடி தான் தோணுச்சு. சூப்பர், எனக்கு அதான் தோணுச்சு. அதுக்கப்புறம் இவரு ஜேபி, நம்ம அதனாலயே ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. அவரு பண்ணா செம்மையா இருக்கும்னு தோணுச்சு. ஜேபி நான் தோணலையே, எனக்கு ஐடியாவே டக்குன்னு. உங்களுக்கு யார் தோணுச்சு? எனக்கு சிம்பு தாங்க. அந்த ஆட்டிட்யூட் தான் காட்டுறதுக்கு கனவா இருக்கு, கனவு மாதிரி இருக்கு. இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும். அப்புறம் கேட் வந்து அதித்தி ராவ் கரெக்டா தான் ப்ரோ இருக்கும். சிம்பு கரெக்டா தான் இருக்கும். ஏன்னா கடைசியில அவர் ஒரு விஷயம் சொல்லுவார்ல, ஸோ இங்கேயா போற அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் கரெக்டா இருக்கு. எவ்வளவு விட்டுட்டு எங்கேயா போற அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த கேட் வந்து ஷீ லுக்ஸ் லைக் அதித்தி ராவ் அயாத்ரி. ஸோ அவங்களே பண்ணிருந்தா எனக்கும் ஆமா, எனக்கும் அப்படியே தோணுச்சு. பிரகாஷ் போய் பாருங்க, உங்களுக்கும் ஏகே தான் தோணும் மைண்ட்ல. கண்டிப்பா அவர்லாம் வெறியனுங்க. அவருக்கெல்லாம் கண்டிப்பா கனெக்ட் ஆயிடுவாரு. ஸ்டார்டிங்ல 24 hours ரேசிங் ஓட்டுவாரு இந்த ஏகே ஓட்டுனார்ல. அதேதான் கரெக்ட். ஆமா. பட் அங்க விஷால் ப்ரோ, அங்க 4D தியேட்டர் இருக்காங்க.
இல்ல இந்தியால நீங்க 4DX ஏதோ இந்தியால தெரியல, எனக்கு மதுரையிலேயே ஏதோ போட்டேன்னானுங்க, அது இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனா 4DXல நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாஷ் சொன்னாரு. ஆனா அவர் ஃபாரின்ல தான் பாத்திருக்காப்ல. இங்க எபிக் பட் அது என்ன ஐமேக்ஸ் 4D லேக்ஸ்ல என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா சின்ன ஸ்கிரீன் தான் அங்க இருக்கும். 3Dல பார்க்க நல்லா இருக்காது இந்த படம்லாம். பட் அந்த இந்த மோஷனுக்காக பார்க்கலாம். படம்லாம் பெரிய ஸ்கிரீன் ப்ரோ, அதுதான் ப்ரோ ஒர்த்து. டெஃபினெட்லி வாட் அன் எக்ஸ்பீரியன்ஸ்ங்க, ஃபென்டபிளஸ். ப்ரோ விஷால் ப்ரோ, நீங்க பார் வந்துச்சுன்னீங்களா ஐமேக்ஸ்ல கீழே மேலேயும்? எபிக்ல ஓ வந்துச்சு. எபிக், ஐமேக்ஸ்ல நல்லா ஓகே இருக்கா. ஓகே. ஆமா ஐமேக்ஸ்ல ஃபுல் ஸ்கிரீன் தான் வந்துச்சு, நல்லா ஆமா இருந்துச்சு. ஐமேக்ஸ்ல ஃபுல் ஸ்க்ரீன் தான் இருந்தது. இல்ல அப்புறம் நான் கேட்டேன், மதுரை எபிக்ல மட்டும்தான் அப்படியா பாரா, கோயம்புத்தூர்லாம் நல்லா தான் இருக்குன்றாங்க. அட பாவீங்களான் இருக்கு எனக்கு, மனசாட்சி இல்லாதவங்களா. நான் படம் பாக்குறப்பெல்லாம் இந்த செனா பேர் வரப்பெல்லாம் கத்துறாங்க, நமக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் ஓ ஆமா ஏகே செல்ஃபி எடுத்தார்ல அவரு அப்படின்னு தெரிஞ்சது. எல்லாத்துக்கும் கத்திக்கிட்டு இருந்தாங்க நான் பாக்குறப்ப. இல்லங்க செனான்னு ஒரு ரேசர் ஏகே அவரோட ரேசர், சிலைக்கெல்லாம் ஆமா போயிட்டு வந்தார்ல லெஜெண்டரி மதுரை. ரேசர் ப்ரோ. ஆமா அவரை பத்தி எல்லாம் சொல்லுவாங்க. பட் இது பிராட் பிட்டோட யங்கர் ஏஜ் வந்து டீஏஜிங் பண்ணாங்கல்ல, பண்ணிருப்பாங்களா அதுதான் ப்ரோ இல்ல? என்னங்க சுத்தமா தெரியல பாருங்க என்ன பண்ணாங்கன்னு. பயங்கரமான அவுட் அது. சான்ஸே இல்லைங்க, அது அப்படியே 90ஸ்ல இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆமா பின்னிட்டாங்க அந்த விஷயத்துலலாம். எனக்கு என்னன்னா எல்லா பிராட் பிட் இடத்துலயும் காஸ்டியூம்ஸ். சொல்லிருங்க, பேசாம இருங்க. ஓகே படம் ஓகே பாத்தீங்களா, நல்லா இருக்குல்ல, ஓகே இல்ல, விட்டுருங்க. பிரகாஷ் ப்ரோ 3BHK ரிவ்யூவர்ஸ்க்கெல்லாம் ரிவ்யூ போட்டாங்களா என்ன? நாளைக்கு ப்ரோ, நாளைக்கு போடுறாங்க. நாளைக்கு வந்து ஷோ ப்ரீமியர் ஷோ போடுறாங்க. இப்போ நான் ஒரு 2-3 ட்வீட் பேர் இன்னைக்கே பண்ணியிருக்கேன். யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருந்தாங்க ப்ரோ, இல்ல பார்த்துட்டு அதான் இருந்தேன். அது வந்து இல்லைங்க, அது வந்து ப்ரெஸ்ஸுக்காக கொடுத்துருந்தாங்க. அதுல ப்ரெஸ்ல போய் பார்க்குற ஆட்களும் இருக்கிறாங்க. இங்கேருந்து அதில் போய் பார்ப்போன்னு இருக்க ஆட்களும் இருக்கிறாங்க. ஸ்பெஷல் ப்ரீமியருங்கிறது வந்து நாளைக்கு போடுறாங்க. நாளைக்கு என்னன்னா சத்தியம்ல போடுறாங்க, சாயங்காலம் 6:30 போடுறாங்க. அப்புறம் கடைசியாக ஒரு ட்வீட் ஆர்டி பண்ணியிருக்கேன். நீங்கள் சென்னையில் உள்ள ஆட்களாக இருந்தால் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒருவேளை படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதில் போய் கமெண்ட் பண்ணிக்கிங்க. அந்த எதுக்காக நீங்கள் 3BHK பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கமெண்ட் பண்ணீங்கன்னா நம்ம நண்பர் தான் அவர் உங்களை செலெக்ஷன் பண்ணிக்குவார். நாளைக்கு ப்ரீமியர் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா போய் பார்க்கலாம். நாளை மறுநாள் படம் ரிலீஸ், நாளைக்கே பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா போய் பார்க்கலாம். சென்னையில் உள்ள நபராக இருந்தால் சத்தியமில் மட்டும் தான் சாயங்காலம் 6:30 ஷோ. குறிப்பிட்ட ஆட்களை மட்டும் செலெக்ஷன் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி அந்த கிவே வேலை கலந்துக்கலாம். படம் ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. அதனால நாளைக்கு வந்து ஒருவேளை இந்த ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குவேன். நம்ம நண்பர்கள் எப்படி சொல்றாங்கன்னு. நல்லா இருந்துச்சு. நாளைக்கு நானும் ஒரு 10 டிக்கெட் கிவ்அவே தரலான்னு இருக்கேன். இல்லை நம்ம ஸ்பேஸ் லிசனர்ஸுக்கு யாருக்கும் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்பயே கூட சொல்லுங்க. உங்களுக்கு அதில் ஒரு 3 டிக்கெட் 4 டிக்கெட் இப்பயே வந்து ஸ்லாட்டை இடஒதுக்கீடு பண்ணிடுறேன். நம்ம ஸ்பேஸ்க்காக இடஒதுக்கீடு பண்ணிடுறேன். எத்தனை டிக்கெட் சொல்றீங்களோ 10 டிக்கெட் கிவ்அவே. அதில் உங்களுக்கு எத்தனை டிக்கெட் வேணும்னு சொல்லுங்க. 3BHK பிரீமியர் ஷோக்கா டிக்கெட் கிவ்வே கொடுக்குறீங்க? ப்ரீமியர் ஷோக்கு நான் கிவ்அவே தர முடியாது. ப்ரீமியர் ஷோக்கு நான் பார்ட்டி பண்ணியிருக்கேன், அவரு கிவ்அவே தருவார். உங்களுக்கு நார்மல் ஷோ உங்கள் ஊர்களில் படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமையிலேருந்து வெள்ளி சனி இந்த 2 டேட்டில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஷோ வேணும் அப்படின்னா நீங்கள் விருப்பப்படுற வெள்ளி சனினா உங்கள் விருப்பம் தான். 3 நாளுக்குள்ள ஏன்னா 3 நாளுக்குள்ள படம் பார்த்தா நல்லாயிருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு யாராவது டிக்கெட் கிவ்அவே வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்டில் சொல்கிறேன்னா சொல்லுங்கள். இல்லை ஏதாவது கேள்விகள் கேட்டு அவங்களுக்கு செலெக்ஷன் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்கள். கேள்வி சும்மா ஒரு பேருக்குனாச்சும் ஒரு 4 கேள்வி கேட்டு செலெக்ஷன் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பம் தான். ஆனா இங்க இவர்லாம் வரலாம்னா லாவி பாய் அவரெல்லாம் பார்த்துட்டாரு போல, ரிவ்யூ போட்டிருந்தாப்புல. இல்லை அது ப்ரெஸ்ஸோவில் வந்து இடம் இருந்தால் போயிருப்பாங்க. ப்ரெஸ்ஸோ ஆமா பிரசாந்த் அண்ணனும் போட்டிருந்தாரு. ஆமாம் அவங்கள பிரசாத் லேபில் இன்னைக்கு படம் பார்த்துட்டாங்க. இன்னைக்கு காலையில் ஷோ போட்டாங்கல்ல அவங்கள இன்னைக்கு. அதே மற்றபடி இன்னைக்கு வந்து ஷோ போகணும் நாங்கள் பிரசாத் லேப் போகிறோன்னா போகலாங்க. இன்னைக்கு பார்க்கறத நாளைக்கு பார்க்கறது நல்லா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து சீட் இருக்காது. நம்ம ஏற்கனவே சொல்றது உங்களுக்கு புரியல. பிரசாத் லேபில் படம் பார்க்கறதுங்கிறது நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு டூரிங் டாக்கீஸில் படம் பார்க்குற மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் தேட்டரில் படம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், நிம்மதியாக படம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம தேட்டரில் பார்க்கணும், இல்லை சத்தியமில் பார்க்கணும், அவ்வளோதான். அதனால நாளைக்கு சத்தியம் நம்ம நண்பர்கள் போகிறோம், நாளைக்கு சத்தியம் தான் போகிறாங்க. சுகுமார் போகிறோம், நாளைக்கு சத்தியம் தான் போகிறாரு. இன்னைக்கு ஒரு படம் பார்த்துட்டு இருக்காரு அவர். அதனால இப்போ ஸ்பேஸ் வரல. இன்னைக்கு என்ன படம் பார்த்துட்டு இருக்காருன்னு அவர் வந்து சொல்லட்டும். அவர் நல்ல படம் பார்த்துட்டு இருக்காரு. அதாவது நல்ல படங்கிற இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படம் பார்த்துட்டு இருக்காரு. ஆமா போட்டாரா? போட்டார், 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போட்டார் ஷோ டைம். ரைட் ஓகே. அவர் படம் பார்த்துட்டு இருக்காரு. படம் பார்த்து முடிச்சுட்டு வந்து நம்மள்ட்ட ரிவ்யூ சொல்லுவாராங்க. நாளைக்கு 3BHK போறாரு. சரி ரைட்டு. உங்களுக்கு ஏதாவது இப்போ எப்படி கிவ்அவே யாரும் அதை பற்றி சொல்லவே இல்லை ப்ரோ கொடுங்க ப்ரோ கிவ்அவே.
சரி ரைட் ஓகே. இப்படி கேள்வி கேட்டுக்கலாமா, சும்மா நார்மலா கேட்கற ஆள் எல்லாத்துக்கும் கொடுத்துடலாமா, ஒரு 4 டிக்கெட் கொடுத்துடலாமா? அது நீங்க தான் முடிவு பண்ணணும். ஏங்க அது எப்படி இருந்தாலும் சென்னையில இருக்கிறவங்க தான், மத்த எதுவும் வர முடியாது. ப்ரோ பிரீமியர் ஷோவே அவர் கேட்கல. அது இல்லைங்க, பிரீமியர் ஷோவே கேட்கல. பிரீமியர் ஷோக்கு நீங்க தான் போனா தான் உண்டு. நம்ம வந்து சொல்லிட்டு ஆர்டி பண்ணி நீங்க கமெண்ட் பண்ணி போய்க்கிறது. உங்க ஊர்கள்ல படம் பாக்குறதுக்கு கிவ் அவே வேணும், நீங்களே வெள்ளி சனி ஞாயிறுல படம் பாக்குறதுக்கு கொடுப்போம் நம்ம. நீங்களே செலக்ட் பண்ணுங்க ப்ரோ. இல்ல அதான் எதன் அடிப்படையில செலக்ஷன் பண்ணலாம் கேக்குறேன். இல்ல சாதாரணமா கேள்வி கேட்டு செலக்ஷன் பண்ணிடலாமா? கொஸ்டினே கேளுங்க. சரி ரைட், கேள்வி கேட்டே செலக்ஷன் பண்ணுவோம், கொஸ்டின் கேட்டே செலக்ஷன் பண்ணிடுவோம். ஏன்னா கமெண்ட்ல ஒருத்தர் அதான் சொல்லியிருக்கிறாரு, கேள்வி கேளுங்கன்னு. இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஆசாதி மூவி ரிவ்யூ வேணுமா. ஆசாதி மூவி பரணி பார்த்துட்டாரு, பரணி சொல்லுவார். பரணி பார்த்துட்டீங்களா? அது பாத்துட்டேன். ஓகே, அது சொல்லுவார். இப்போ 5 நிமிஷம் கழிச்சு அவர் சொல்லுவார். அடுத்தது வந்து கோயம்புத்தூர்ல டிக்கெட் வேணுமா. நீட் டிக்கெட் வித் ஃபேமிலி வித் 4 year சைல்டு 2 tickets கோயம்புத்தூர். என்ன கேட்குறாரு அவரு, 2 டிக்கெட் வேணுங்கிறாரா? ஃபேமிலி டீடைல்ஸோட. சரி ரைட் ஓகே. அவர் சாகுல் மீரான் ஒரு செலக்ஷன் 2 டிக்கெட் அவர் கிவ்வே கொடுத்துடலாம். சாகுல் மீரான் எனக்கு நீங்கள் டிஎம் பண்ணிடுங்க. உங்களுக்கு நான் ஒரு இல்லைனா உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து நாளைக்கு வந்து கிவ்வே அனௌன்ஸ் பண்ணுவேன். கிவ்வே அனௌன்ஸ் பண்ணும்போது சினிடாக் அப்படின்னு ஒரு ஸ்பேஸ் மட்டும் நீங்கள் ஹேஷ்டேக் மட்டும் போடுங்க போதும். அந்த கிவ்வேல உங்களுக்கு வின்னர் செலக்ஷன் பண்ணிடுறேன். அப்போ தான் ஞாபகம் வரும் 10 பேர் செலக்ஷன் பண்ணுற இதில் மற்றவங்களாம் கேள்வி கேட்டு கொடுத்துருவோம். அதே மாதிரி கிருஷ்ணா அப்படிங்கிறவர் வந்து அவருக்கு கொடுத்துருவோம். ஏன்னா அவர் வந்து எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், அவர் இந்த ஸ்பேஸில் வந்து ஆளாக ஜாயின் பண்ணுறவர். அவர் வந்து அவருக்கு ஒரு டிக்கெட் கிவ்வே கொடுத்துருவோம். கிருஷ்ணா நீங்கள் ஒரு வின்னர், மொத்தம் 2 டிக்கெட் வின்னர். நாளைக்கு நீங்கள் அந்த கிவ்வே அனௌன்ஸ்மெண்ட் நான் போடுவேன். ஒரு காலையிலேயே மத்தியானமோ இல்லை ஈவினிங்குள்ளே போட்டுருவோன்னு வச்சுக்கங்களேன். போடும்போது சினிடாக் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் மட்டும் போடுங்க. உங்களை அந்த 2வது ஆளாக செலக்ஷன் பண்ணிடுறேன். இப்போ 2 ஆள் ஆயிடுச்சு. மிச்ச ஆட்கள் கேள்வி கேட்டு செலக்ஷன் பண்ணிடுவோம். கேள்விகள் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக கேள்வி கேட்டுருவோம். இப்போ உதாரணமாக வந்து விநாயக் மகாதேவ் அப்படின்னு ஒரு கேரக்டர் நேம் இருக்கும். இப்போ நம்ம மகாதேவன் மட்டும் சொன்னா நீங்க அந்த படத்தை கேரக்டர் பேரை கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து கதாபாத்திரங்கள் பேரை சொல்லுவோம். அது என்ன ஒரு ஐகானிக் கதாபாத்திரங்கள் அப்படின்னா கதாபாத்திரங்கள் பேரை வச்சு நம்ம சொல்லிடுறோம்ல. இப்ப பாய் அப்படின்னு சொல்றேன். அந்த பாய்னா முன்னாடி ஒரு பேரோ பின்னாடி என்ன கேரக்டர் அது மாதிரி இல்ல, அது உதாரணத்தையே சொல்றேன். இப்போ கேள்வி கேட்கல, இந்த மாதிரி தான். இப்போ பாயின்னு சொன்னேன்னு ராஜிபாயின்னு சொன்னீங்களா, இது மாதிரி வந்து ஐகானிக் கேரக்டர்ஸ் பேரை சொல்லணும். அவ்வளவுதான் இன்னைக்கான ஒரு இதாக வச்சுக்கோ, சிம்பிளா. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காம ஈஸியான வச்சுக்கோமா. சரி, கேள்வி கேட்டுருவோம். ஸ்பீக்கர் உள்ளவங்க கமெண்ட் சொல்லலாம், இல்லை ஸ்பீக்கர் இல்லாத கமெண்ட்ல சொல்றான்னு சொல்லலாம். என்ன கேள்வி கேட்கறது, ஐயோ டக்குன்னு கேட்ட நேம் ஞாபகம் இல்லையே. ரைட் ஓகே. சோமன் பாதி பேர் சொல்லியிருக்கேன், மிச்சம் பாதி பேர் சேர்த்து ஒரு கேரக்டர் பேர் சொல்லுங்க. சோமன். உதாரணம் கொடுக்கும்போது மட்டும் ஈஸியா கொடுத்தீங்க, பாஞ்சாங்க 2 பேர். ஏங்க டக்குன்னு ஞாபகம் வருது, ஒரு ஐகானிக் கேரக்டருங்க, ரொம்ப ஃபேமஸான படம். திருப்பி சொல்லுங்க. கேரக்டர் நேம் சோமன், பாதி பேரு, மீதியை நீங்க சொல்லணும். என்ன ஆச்சரியமா இருக்குல்ல, தெரியும் நினைச்சேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்க காலத்துல கேட்காதீங்க, எங்க காலத்துல கேளுங்க. எங்க காலத்துல கேளுங்க. ஏங்க ஈஸியானா குருவிலான்னு கேட்பேன், நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க. சரி, அதுதாங்க ஈஸியா கேட்கணும். அதான் கேட்கலாம். ஒரு சோமன் சாம்பவன் அந்த மாதிரி தான் பேர் வருமோ. சோம்பன் சாம்பவன். நான் கூகுள் பண்ணிட்டு விஷால் ப்ரோ கூகுள் பண்ணிட்டு வந்தியா சொல்லு. எங்கெல்லாம் போயிட்டு இப்பதான் நான் கூகுள் பண்ணேன். இப்பதான் நான் ஐயோ யாரு பல்தானா? இல்ல நான் இல்லங்க, எனக்கே தெரியல. என்னது? இல்ல விஷால் ப்ரோ தான் பக்கத்துல. விஷால் ப்ரோ ஒரு பொண்ணு கிடையாது. நீங்க வேற என்ன? சரி, என்ன ஆன்சர்? சொல்லல. ஆன்சர் விடுங்க. இதாங்க மிகப்பெரிய குவிஸ். இதுதாங்க மிகப்பெரிய குவிஸ். சொல்லுங்க யாருங்க சொல்லிட்டு திட்டினது. ஃபர்ஸ்ட் யாரை திட்டினாங்க எனக்கு அதுதான் தெரியும். யாரை திட்டினாங்கலாம் தேவையில்ல, யாரை திட்டினாங்க. கமெண்ட் செக்ஷன்ல தெனாலின்னு போட்டிருக்காங்க. அதுதான் சரியான பதில். தெனாலி சோமன். தெனாலி படத்துல எல்லாம் இல்ல போங்க, அவர்தான் வின்னர். யார் சொன்னது? ஃபர்ஸ்ட் 2 பேர் அட் டைம்ல போட்டிருக்காங்க. தர்வேஸ் கரெக்டா ஒருத்தர் போட்டிருக்காரு. இன்னொருத்தர் யாரு? அப்துல்லா. ஓகே, தர்வேஸ் ஃபர்ஸ்ட்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் செலக்ஷன் பண்ணிருங்க. பரணி அவர் பேர் எழுதிருங்க, ஐடிஎம் நோட் பண்ணிருங்க. நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணும்போது அவர் அனௌன்ஸ் பண்ணிடுவோம். பிரகாஷ் ப்ரோ கொஞ்சம் அப்படியே 2011 10 அப்படி வாங்க. இல்ல அது 2000 தாங்க. அது 2024 போவாமே கம்பெனி. ஆஃப்டர் மங்காத்தா வாங்க. மங்காத்தாக்கு அப்புறம் வாங்க. கமலஹாசன் ரொம்ப அவருடைய ஒரு முக்கியமான படம் தெனாலி. தெனாலி படத்துல அந்த பேரை வந்து நிறைய பேர் ஞாபகம் வச்சிருப்பீங்க நினைச்சு நான் சொன்னேன். தெனாலி சோமன். அவர் அடிக்கடி சொல்லுவாரு, தெனாலி சோமன் அப்படின்பாரு.
சரி, அடுத்தது கேள்வி கேட்போம். கேப் போட்டு பிரகாஷ் ப்ரோ கேட்போம். ஏதாவது நாங்க டாபிக் பார்ட்டிசிபேட் பேசிட்டு கேட்போம். பண்ணலாமா இல்ல எப்படி ஒன்லி தமிழ்நாடு பார்ட்டிசிபேஷன் தானா? இல்ல ஃபாரினுக்கு ஒரு 15 ஃபாரின் டிக்கெட்ஸ் கொடுக்குற நாங்க இல்ல, போடலாம்னு இருக்கோம். ஃபாரின் கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்து டப்பு லேது. நீங்க தான் கொடுக்கணும். ஃபாரின்ல ப்ரோ இருந்து வந்தா அவரோட ஒரு டிக்கெட் இங்க 10 டிக்கெட்டுக்கு சமம் தமிழ்நாட்டுல. ஆமா, நான் உண்மையாலே ப்ரோ 10 இது உங்க டிக்கெட் ஓன் இதான் மணியா பண்ண ப்ரோ? முடியும், அதுக்கு மேல பண்ண முடியாது. பிரகாஷ் ப்ரோ சில படங்களுக்கு நம்ம சொந்த படம் தாங்க. ஓகே ஓகே. இல்ல ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து ஏதாவது பண்ணுவாங்களான்னு கேக்குறேன். சில அது பண்றாங்களா, இப்ப உங்களுக்கு ஆர்டி படம் சொல்லியிருக்காங்களா, அது ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து பண்றது. மத்த படங்கள் நம்ம விருப்பப்பட்டு பண்றது. பெரும்பாலான படம் நம்ம பண்றது. சில படங்கள் வந்து அவங்க யாராவது விருப்பப்பட்டாங்கன்னா அவங்க பண்ணி கொடுப்போம், அவ்வளவுதான். அவங்க கேட்டாங்கன்னா பண்றது, அவ்வளவுதான். ஓகே ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஓகே, டன். நெக்ஸ்ட் யாராவது டாபிக் ப்ரோ சொல்லுங்க, அப்படியே அதுக்கு கேப் முடிச்சிருங்க, போட்டு நான் யோசிக்கிறேன். ஒரேதான் கேட்டு முடிச்சிருங்க. நீங்க அப்படியே முதிங்க ப்ரோ, டக்குன்னு வேற ஏதாச்சும் ஃப்ளோல போவோம். இல்லங்க, இப்ப எத்தனை பேர் அனௌன்ஸ் பண்ணிருக்கேன்? 2 பேர் வந்து ஈஸியா செலக்ஷன் பண்ணியாச்சா? 2 பேர் தானே, கிருஷ்ணா ஒருத்தர், சாகுல்னு ஒருத்தர் பண்ணோமா? 2 பேர் பண்ணியிருக்கோம். பரணி அவங்க பேரையும் நோட் பண்ணிக்கங்க. கிருஷ்ணா, ஷாகுல்னு சேவ் பண்ணிக்கங்க. அவர் பேர் என்ன, இப்ப ஷாகுல் மீரான் 7 அவர் பேர் ஐடி. இன்னொருத்தர் உங்களுக்கு போஸ்ட் மாவீரன் போஸ்ட் போட்டுப்பாரு, நீங்க மறக்க மாட்டீங்க. அதனால அந்த கிருஷ்ணாங்கிற பேரை சேவ் பண்ணிக்கிங்க. சரி, பிரகாஷ் அந்த ஜுராசிக் இப்ப பார்க்லாம் பாத்திருக்கீங்களா? இந்த வாரம் போக ஐடியா இருக்கா? அதெல்லாம் பாத்திருக்கேன். ஏங்க நான் ஜுராசிக் இல்லங்க, பாத்திருக்கேங்க. இந்த வாரம் போற ஐடியா இல்லைங்க. நான் பழனி ப்ரோ நேத்து போகும்போது ஒரு குட்டை தூக்கி போட்டு விட்டு போயிட்டீங்களே ப்ரோ. மாவீரன் ப்ரோ நொந்துட்டாரு. அவரு இப்பயே அவரு வேணாம்னு இருக்காரு. அது கேட்கல உங்களுக்கு? கேட்டுச்சு போகும்போது ஒரு குண்டை தூக்கி விட்டு போயிட்டீங்க. மாவீரன் ப்ரோ மனசு உடைஞ்சிட்டாரு. எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ். சீசன் 3 என்டர் ஆயிட்டீங்களா? என்னது பிரகாஷ் ப்ரோ சீசன் 3 என்டர் ஆயிட்டீங்களா? போயிட்டாங்க உள்ள போயிட்டாங்க. சீசன் 3 போயிட்டேன். எனக்கு சீசன் 2ல லாஸ்ட் எபிசோட்ல அந்த ட்விஸ்ட் வந்து எதிர்பாராத ட்விஸ்ட் தான். நம்ம யாரையோ நினைச்சிட்டு இருந்தோமே, திடீர்னு பார்த்தா இப்படி ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்கன்னு ஆச்சரியமா தான் இருந்துச்சு. தலைவடிக்கிற ட்விஸ்ட் தான். தலைவடிக்கிறது வந்து நம்ம யாரையோ நினைச்சிட்டு இருந்தேன். நான் வந்து அந்த ஸ்டோம்லேண்டா பேர், நான் ஐயோ பேர் மறந்துட்டேனே, அந்த நாசி ஸ்டோம்லேண்டா பேர், நாசி அவதான் பண்றா போல இருக்கு. ஏன்னா அவளுக்கு தானே இத்தனை வருஷமா இருக்கா, 100 வருஷத்துக்கு மேல இருக்காளே. அப்ப அவதான் பண்றா போல இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலி அங்க ஒரு ட்விஸ்ட்டை வச்சாங்க, நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அதை விட ட்விஸ்ட் என்னன்னா, அந்த ஒரு சர்ச்சு கேரக்டர் ஒருத்தர் பண்ணிட்டு இருப்பான், சர்ச்சில் வந்து இது பண்ற மாதிரி எல்லாத்தையும் 7ல கம்பேக் கொடுக்க வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. அவனையும் காலி பண்ணிட்டாங்க. அவனுக்கு ஏதோ நீ இந்த இவன் படத்துல சொல்ற மாதிரி, கிரி படத்துல சொல்லுவாங்கல்ல, உன்னை எவனோ பெரிய இதுன்னு நினைச்ச இடத்துல நீ ஜப்பையா போயிட்டாங்கிற மாதிரி அந்த கேரக்டர் ரொம்ப டப்புன்னு முடிச்சுட்டாங்க. எனக்கு அந்த அந்த கேரக்டர் நடிச்சிருந்தாங்கல்ல, அவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எந்த படம் ஞாபகமே இல்லை, ஆனா நல்லா இருக்கு. எனக்கு அந்த ஃபேஸ் கட் ரொம்ப பிடிக்கும். அவங்க தானே இதுன்னு அந்த தனுஷ் படம் அவங்க இல்லங்க, அது ஸ்டார்லைட் தானே சொன்னீங்க? அது ஸ்டார்லைட், அது இல்ல ஸ்டார்லைட் கேட்கலங்க நானு. இந்த பேர் என்ன, நாடியா, இன்னொரு பேர் நாடியாங்கிற நியூமன். ரைட், ஓகே. நாடியாங்கிற பேர் ஞாபகம் இருக்கு, இது ஞாபகம் வர மாட்டேது. அதாவது செகண்ட் பேர் ஞாபகம் வருது, ஃபர்ஸ்ட் பேர் ஞாபகம் வர மாட்டேது. அந்த நாடியா அப்படின்னு கேரக்டர் நடிச்சாங்க, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, எங்கன்னு தெரியல. ஆனா அந்த பேஸ் கட்டி எனக்கு படத்துல பிடிச்சிருந்துச்சு. பிடிச்ச கேரக்டர் இப்படி மாத்தி விட்டாங்க ட்விஸ்ட்ல. ரைட், ஓகே, சரி, வெயிட் பண்ணுவோம்னு பாத்துருக்கேன். அத பாக்குறதுக்கு சமந்தா மாதிரியா இருக்கு. சமந்தா இல்லங்க, சமந்தாங்கிற பேர்ல வந்து அந்த இவரு கேரக்டர் தான், எட்ஜர் கேரக்டருக்கு தான் சமந்தாக்கு பிஏவா இருப்பாரு. பிஏவா இருக்க கேரக்டர் பேர் எட்ஜ் சமந்தான்னு வச்சிருப்பாங்க. இல்ல ப்ரோ, இல்ல போஸ்டர் பைக்கே அத பாக்கும்போது சமந்தா ஃபீல் வருது. அந்த விக்டோரியா கேரக்டர் அவங்க பார்க்க சமந்தா மாதிரியா இருக்காங்கன்னு சொல்லுங்க. எனக்கு தெரியல. இல்ல சுத்தமா கொஞ்சம் கூட இல்ல. ஏன்னா அவங்க மூக்கே தனி மூக்கு, தனியா ஒரு நாசர் மூக்கு மாதிரி பெரிய மூக்கு. அப்படியே உங்களுக்கு ஜெராக்ஸ் அடிச்சு கொடுக்க முடியும் ஏங்க? ஆளே வேற, ஆனா வேற எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்க அவங்கள. ஆனா பிடிச்ச ஃபேஸ் கட்டா இருந்துச்சுங்க எனக்கு பாக்குறதுக்கு. நான் இப்ப ரீசெண்ட் டைம்ல ஒருத்தவங்கள வேணாம் அதே டாபிக்ல போவேன். அவங்க ரியல் லைஃப் கப்பல்ஸ் ப்ரோ. யூயும் அவங்களும் ரியல் லைஃப் கப்பல்ஸ். புரியா? ரைட், ஓகே. யூயி சின்ன பையன் மாதிரி இருக்காரு. அது இந்த பொண்ணே நான் கூகுள்ல போட்டு பார்த்தேன், 33 தானே வந்துச்சு. ஆமா ஆமா. பார்த்த உடனே முதல் வேலையே நமக்கு ஏதாவது ஒரு ஃபேஸ் கட்டு பிடிச்சிருச்சுன்னா அவங்க டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். வேற ஏதாவது சீரிஸ் நடிச்சிருக்காங்களா, இல்லை என்ன அவங்க ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னா பார்த்தா சிட்னியில பிறந்திருக்காங்க, ஆஸ்திரேலியாவில் போட்டுருந்துச்சு, 33 வயசுன்னு போட்டுருந்துச்சு. அது அப்படி பார்த்தா நம்ம ஏதோ ஒன்று. அதே மாதிரி படத்துல வந்து அனிக்கான்னு ஒரு கேரக்டர் வந்துட்டீங்களா,
இந்தியன் நேம்ல இருக்கு, எப்படி இந்த பொண்ணு இந்தியன் நேம்ல இருக்கு அப்படிங்கிற ஒருவேளை அந்த பொண்ணே இந்தியாவா அப்படிங்கிற அந்த ஒரு தெரியுதா யார சொல்றாங்க, அனிகான்னு ஒரு கேரக்டர் வரும் இந்த எந்த சீரீஸ்ல. கேரக்டர் ப்ரோ? ஹோம்லேண்டர் இல்ல அந்த பிளாக் எல்லாம் வந்து விசாரிப்பாங்கல்ல, அந்த சிஸ்டம்ல உட்காந்து சிசிடிவி உட்காந்து செக் பண்ற மாதிரி செக் பண்ணி ஆள் செக் பண்ணி எங்க இருக்காங்க கண்டுபிடிச்சு கொடுப்பாங்கல்ல. அவங்கதான் வந்து புச்சரையே வந்து அவங்கதான், அந்த லேடி தான் அப்படி மிருகமா மாத்தி இருப்பாங்க. வா உன்னை வந்து பழி வாங்க சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு ஒருத்தவங்க, அந்த லேடியை சொல்றீங்களா? இல்லைங்க நான் அவங்களும் சொல்லலைங்க. நான் சொல்றது வந்து அந்த பில்டிங்ல வந்து வாட் பில்டிங்ல வந்து டெக்கி கைஸா இருப்பாங்கல்ல, ஒரு லேடி உட்கார்ந்திருப்பாங்க அன்னைக்கு சின்ன பொண்ணு கண்ணாடி போட்டு அல்மண்ட் ஜாய் சாப்பிடுவாங்க. அதே அல்மண்ட் ஜாய் சாப்பிடுவாங்க. ஓகே ஓகே அவங்களா? அவங்க அனிகாங்கிற கேரக்டர்ல நடிப்பாங்க. அந்த கேரக்டர் இந்தியன் பேஸ்கெட்ல இருக்கும். நல்ல லுக். அது எனக்கு சில பேரை பத்தி பிடிக்கும். ஒரு படம் ஏற்கனவே ஒரு படம் பார்த்துருக்கோம்ல, ஒரு ஜாலியான படம், கீழே கட்டாயிரும்ல, ஒட்ட வைக்கிற காமெடியா, ஒரு பயங்கர காமெடியா இருக்கும்ல, அந்த படத்துல ஒரு ஃபேஸ் லுக் வரும். அந்த ஃபேஸ் கட் வந்து இந்த பொண்ணுக்கு இருக்கும். அந்த படம் பேர் டக்குன்னு மறந்துச்சு. அது செம்மையா இருக்கும், ஃபன்னா இருக்கும். கீட் ப்ரோ ஸ்பீக்கர் கேக்குறாரு ப்ரோ. இருக்கிறவங்க திடீர்னு ஓடி போயிட்டு திடீர்னு எங்க இருந்து வராங்கன்னு தெரியல. சரி சரி, பழைய படங்கள்ல இருந்து இப்ப வந்து கேள்வி கேட்கலாம். ரொம்ப கொஞ்சம் பழைய படம் தான், பாதி டைட்டில் எடுத்துருவோம். ஏன்னா புதுசு எதுவும் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல, படத்துக்கு போறேன். இப்ப எப்படி ராஜீவ் பாய் அப்படின்னு சொல்லி பாய்ன்னு சொன்னோன்னே ராஜீவ் பாய்ன்னு சொல்றீங்களா? இப்ப ராஜின்னு சொன்னா என்ன படம் சொல்லுவீங்க? பாதி டைட்டில் வெறும் ராஜ், ஆனா அஞ்சான் கிடையாது, வெறும் ராஜ். கரெக்ட். ஆனா உங்களுக்கு டிக்கெட் கிவ் இல்லையே, மொத்தமா சான்ஸும் எடுத்துட்டு போயிட்டீங்களே. சரியான பதில், ஈஸியான கேள்வி போல இருக்கு. ஸ்டீஃபன் ராஜ். அது வில்லம் பேர்ல. ராஜேந்திரன். அப்படியா? ஆனந்த்ராஜ். தெரிய படத்துல வருவார்ல ராஜேந்திரன். ஆனஸ்ட்ராஜ். ராஜேந்திரன் ஆனஸ்டாஜ் வந்து சொல்லிட்டாரு. அதுதான் பதில். இவர் வந்து முதல்ல சொல்ற மாதிரி சொல்றாரு. இப்பதாங்க நான் ஸ்பீக்கருக்கு வந்தேன், எனக்கு 10 செகண்ட் லேட்டா தாங்க கேட்கும். சரி ரைட், ராஜி டிகேங்கிறவர் சொல்லிட்டாரு, அவர் கரெக்டா பதில் சொல்லிட்டாரு. அதான் கேள்வி கேட்போம். இருங்க, நீங்க நம்ம பேசிட்டே இருக்கும் டக்குன்னு தானா மாட்டோம். பிரகாஷ் ப்ரோ, கிரிமினல் ஜஸ்டிஸ் பாத்தீங்களா சீசன் 4? இல்லைங்க பார்க்கல. சீசன் 1 பார்க்கல. நான் எங்க சீசன் 4 பார்க்கல. நல்லா இருக்குங்க, பாருங்க. நல்ல வூட் நெட். அது இன்னும் கிளைமேக்ஸ் இன்னும் இந்த வாரம் தான் போடுறாங்க. இந்த வாரம் வந்து சுகனோ இல்ல விஷாலோ திரும்ப இன்னொரு தடவை சொல்றதுக்கு முன்னாடி நான் வந்து F1 கண்டிப்பா பாத்துறணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் பாத்துறேன். F1 பார்த்துட்டு தான் அடுத்து எதனால வேலை. விஷால் ப்ரோ, நீங்க பாத்தீங்க கிரிமினல் ஜஸ்டிஸ்? கிரிமினல் ஜஸ்டிஸ் ஒரு 2 சீசன் பார்த்தோம் தலைவா. அப்புறம் இப்போ இந்த கரண்ட் சீரிஸ்ல இந்த வாரம் தான் கிளைமேக்ஸ் அப்லோட் பண்றாங்க. வீக்லி 1 எபிசோட் தான் போடுறாங்க. அப்படியா? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குங்க, பாருங்க. சூப்பருங்க ப்ரோ. இந்த ராணா நாயுடுன்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல, அது யாரா பார்த்துருக்கீங்களா? நான் சீசன் 1 பார்த்தேன், சீசன் 2 இன்னும் ஆரம்பிக்கலங்க. அது நல்லா இருக்குமா ப்ரோ? உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? கொஞ்சம் ராவா இருக்கும் அது, பாருங்க. கொஞ்சம் ரொம்ப ஓவரா நிறைய பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. வெங்கடேஷ் கேலிபருக்கு அது பண்ணிருக்க கூடாது. கும்மன் இருக்கும். தமிழ் டப்பிங் பாருங்க, கும்மன் இருக்கும். தமிழ் டப்பிங்ல தான் நானும் பார்த்தேன், காமெடியா தான் இருக்கும். இஷ்டத்துக்கு எனக்கு வெங்கடேஷ் எப்படி இப்படி பண்ணாருன்னு எனக்கு டவுட். இப்போ வரைக்கும் இஷ்டத்துக்கு பேசியிருப்பாங்க. ஆமா, அதுவும் இல்லாம சீன்ஸ் வேற, செக்ஷுவல் சீன்ஸும் அதுவும் அதுக்கு ஈக்குவலா. சின்ன பசங்க கிட்ட எல்லாம் பேசிருப்பாங்க, போண்டாவா அப்படின்னுவாங்க. சால் ப்ரோ, ஓகே ஓகே. பிரகாஷ் ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ, கேக்குது ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ, அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது சொன்னாங்களா? 64 அனௌன்ஸ்மெண்ட் போனேன். நம்ம ஸ்டார்டிங்ல அதான் பேசணும். அனௌன்ஸ்மெண்ட் வித்தின் a month அப்படின்னு சொல்லி ரமேஷ் கலாட்டி போட்டிருக்கிறாரு. ஏற்கனவே நம்ம கெஸ் பண்ண அந்த டேட் ஆகஸ்ட் 3 வரும்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட் 3 அவ்வளவுதான். பிரகாஷ் ப்ரோ, எனக்கு ஒரு சின்ன கேள்வி. யூஸ்வலா இந்த அஜித் வந்து ப்ரொடியூசர் வந்து லாஸ் ஆயிடுச்சுன்னா அவருக்கே தான் திருப்பி பண்ணுவாரு. இந்த வாட்டி அப்பனா மைத்ரிக்கு ப்ராஃபிட்டா தானே இருக்கும். ஏன் எல்லாரும் லாஸ்ன்னு எல்லாம் ஃபேக்கா நியூஸ் போடுறாங்க? மைத்திரிக்கு இந்த படம் லாபகரமான படம் தாங்க. ஏன்னா இந்த படம் உங்களுக்கு எவ்வளவு லட்சம் உங்களுக்குன்னு தெரியும். அது இல்லாம சேட்டலைட் டிஜிட்டல்லே ஒரு லாபம் வந்துடும். இவங்களுக்கு வந்து பிசினஸ் அப்படி இருக்கு. இவங்க சும்மா லாஸ்ன்னு சொல்றவங்களாம் வந்து ஏற்கனவே சொல்றாங்களா, அப்படியே எல்லாரும் சொல்றதுதான், பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்லுவாங்க, அவ்வளவுதான். லாஸா இருந்தா இப்படி மைத்திரி மாதிரி ஒரு பெரிய நிறுவனம் வந்து
அவங்க ஏன் வந்து அவங்க எல்லாமே இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் ப்ராப்பரா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்க இப்ப தமிழ்நாடு ரைட்ஸ்லாம் வந்து பெரிய அமௌண்ட்டுக்கு வித்தாங்க ராகுலுக்கு. ராகுல் வந்து அவர் வந்து 5வது நாளே அவர் ப்ரொமோஷன் ஸ்டாப் பண்ணிக்கிட்டாரு, நிப்பாட்டிக்கிட்டாரு. ஏன்னு விசாரிச்சப்ப அவர் சொல்றாரு, இந்த படம் எனக்கு இப்பயே வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளா கலெக்ஷன் ஆயிருச்சு, இதுக்கு மேல வர்றதுக்குள்ள எனக்கு லாபகரம் தான், அதுக்கு மேல நான் எதுக்கு இந்த படத்துக்கு இனிமேல் மேற்கொண்டு ப்ரொமோஷன் பண்ணணும், போதும் இது போதும் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிக்கிட்டாரு. அவருக்கு இல்ல, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கியிருக்கிறாரு, அவருக்கு பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்கி, கிட்டத்தட்ட இவங்க வந்து மைத்திரியோட வந்து ஒரு 3 ரூபா ஒரு பங்கு வந்து ராகுல் தமிழ்நாடு ரைட்ஸ்ல வாங்கிட்டாரு. அது போக கேரளா கர்நாடகா ரைட்ஸையும் ராகுல் வாங்கிட்டாரு. அப்ப அவங்க வித்துட்டாங்க, படத்தையே வித்துட்டாங்கிறப்ப அவங்க ஆந்திரா மட்டும்தான் அவங்க எடுத்துக்கிட்டாங்க, சேட்டலைட் டிஜிட்டல் அவங்க லாபம். அப்ப ஆந்திரா வந்து அவங்க எதிர்பார்த்து அஜித் படத்துக்கு எவ்வளவு கலெக்ஷனோ அவ்வளவுதான் வந்திருக்கு. அஜித்தோட மார்க்கெட் அங்க அவ்வளவுதான். அவருக்கு மார்க்கெட்ல பூம் பண்ணல, அவர் அதை பூம் பண்ணா அவர் விருப்பமும் படல. இப்ப மங்காத்த டைம்ல அவர் கேம்ப்லங்கிற பேர்ல இசை மங்காத்த சூப்பரா போச்சு. ஆரம்பம் வந்து ஆட்ட ஆரம்பம்னு அங்க இசை நல்லா டீசெண்டாவே போச்சு, நல்லா ராணாடக பத்தி இருந்தாரு, அதுல படம் அங்க நல்லாவே போச்சு. அந்த ஆரம்பம் டைம் 2013 வரைக்கும் இருந்த அஜித்துக்கான மார்க்கெட் அவர் அதுக்கப்புறம் அவர் ஃபாலோ பண்ணவே இல்லை. சிவா கூட போய் 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 நீங்க அஜித்தோட மார்க்கெட் அங்க எக்ஸ்பெண்ட் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் அவரோட காம்படிட்டர் நடிகர் அதாங்க ஆட்ட ஆரம்பம்ங்கிற பேர் ரிலீஸ் ஆகி அப்புறம் சூப்பராகவே போச்சு. அதான் சொல்றேங்க, கேம் பிளேயர் அங்க வந்து 75 நாள் ஓடின படம் தேட்டருக்குல, ஆட்டம் ஆரம்பம்ங்கிறது 50 நாள் ஓடுச்சு தேட்டருக்குல. ஒரு பெரிய இந்த நடிகர் படங்கள்லாம் அங்க வந்து 50 நாள் ஓடுறது, அங்க இன்டீரியர் வரைக்கும் ஓடுறது அப்படின்னா அது பெரிய விஷயம் தான். அவங்க லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி டைட்டில் வச்சு அவங்க லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து படம் எடுத்தீங்கன்னா தான் அங்க ஓரளவுக்கு பிசினஸ் பண்ண முடியும், படம் ஓடும், எல்லாம் பண்ணும். அதுக்கப்புறம் நீங்க பண்றதுல நம்ம லோக்கல் படங்கள், சிவா படங்கள்லாம் வீரம், வேதாளம், இதெல்லாம் லோக்கல் படங்கள். லோக்கல் படம் அப்படிங்கிறப்ப அவங்க வந்து லோக்கல் மார்க்கெட் மட்டும் தான் நீங்க எக்ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஓவர்சீஸ் மார்க்கெட் காலியாச்சு, தெலுங்கு மார்க்கெட் காலியாச்சு, எல்லாம் பல மார்க்கெட் காலியாச்சு சிவா கூட சேர்ந்து. ஆனா தமிழ்நாடு மார்க்கெட் எக்ஸ்பெண்ட் ஆச்சு. சிவா கூட சேர்ந்தனால ஒரு பெனிஃபிட் என்னன்னா தமிழ்நாடு மார்க்கெட் எக்ஸ்பெண்ட் ஆச்சு. மூளை முடுக்கெல்லாம் அவரோட பி சென்டர் சி சென்டர் ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஆடியன்ஸ் எக்ஸ்ட்ரா பூஸ்ட் பண்ணாரு. முக்கியமா ஃபேமிலி ஆடியன்ஸை பூஸ்ட் பண்ணி விட்டாரு. சிவாவோட சேர்ந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் பூஸ்ட் பண்ணி விட்டாரு. ஆனா ஓவர்சீஸ் மார்க்கெட் தெலுங்கு மார்க்கெட் களி பண்ணி விட்டாரு. அப்படி போகும்போது அஜித்துக்கான மார்க்கெட் என்ன தெலுங்கு மார்க்கெட்டோ அந்த படம் தான் இந்த படம் இந்த குட் பை டக்லி கலெக்ஷன் பண்ணிச்சு. அவ்வளவுதான் பண்ணுச்சு, அவ்வளவுதான். அவங்களுக்கே தெரியும். அது போக அவங்களே இன்னொரு படம் அங்க இது ஆமா கம்பேரிட்டிவ்லி பெட்டர் தவிர அதான் சொல்றேன், அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கு, அப்பதான் எதிர்பார்த்தாங்க அது இருக்குங்கிறப்ப அவங்க எப்படி இந்த படம் நஷ்டமா, அவங்க ப்ராப்பரா அவங்க பிளான் என்னங்க, ஒரு படம் தியேட்டருக்கெல்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எந்தெந்த ஏரியா விற்கணும், எந்தெந்த அமௌண்ட்ல விற்கணும்னு பிளான் பண்றாங்க. அது வித்துச்சு, அதுக்கப்புறம் அந்த படம் எவ்வளவு கலெக்ஷன் ஆகுதுங்கிற அவங்களுக்கு தேவையே இல்லை. அவங்க அதுலயே லாபகரமான படம் தான். இவங்க மத்தவங்க சொல்லுவாங்க நஷ்டமா இருந்தா எப்படி வந்து அதை பத்தி பேசுவாங்க. இவங்களுக்கு வந்து ராகுல் வாங்கிட்டாரு தமிழ்நாடு ரைட்ஸ், வித்துட்டு அந்த படம் எவ்வளவு கலெக்ஷன் ஆனா மைத்திரிக்கு என்ன இருக்கு, எவ்வளவு நஷ்டமும் லாபமும் எல்லாமே ராகுலுக்கு தான் இருக்கு. படத்தை 3 ஏரியா வாங்கினது ராகுல். அவருக்கு கர்நாடகால இந்த படம் ஹையஸ்ட் கலெக்ஷன் படம். அஜித் படம் கேரளால நல்ல கலெக்ஷன். இந்த படம் இப்பயே நீங்க தெரியுமே, கேரளா பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டே போட்டிருப்பாங்க இந்த வருஷம் தமிழ் படத்தை. அதான் ஏன்னா இந்த படம் வேற பெரிய நடிகர் படம் யாரும் படமும் வரல. இப்போதைக்கு அஜித் படத்தை இது ஓரளவுக்கு அவருக்கு ஒரு நல்ல கலெக்ஷன் படம், அவ்வளவுதான். அப்ப எல்லா ஏரியாலும் அஜித்துக்கு ஹையஸ்ட் வசூல். இப்ப தமிழ்நாட்டுல ஹையஸ்ட் வசூல் அஜித்துக்கு, வேர்ல்டு வைடு அஜித்துக்கு ஹையஸ்ட் கலெக்ஷன். இதுக்கு மேலவும் படத்தை நஷ்டம்னு இவங்க சொன்னாங்கன்னா இவங்க சொல்லிட்டு போறாங்க, நம்ம காதல வாங்காம இருக்கலாமே தவிர நம்ம அதை வந்து அவங்களுக்கு எல்லாம் அட்டென்ஷன் கொடுத்து கம்பேர் பண்றாங்க. அதுதான் புரிய மாட்டேங்குது நமக்கு. இவங்க நானே கேக்குறேன், இவங்க எல்லாம் ஏங்க வட்டி போடுறாங்கன்னு கேக்குறேன். இதுன்னு இப்ப சில படங்களுக்கு வந்து எல்லா படமே 1 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம் தான் எடுக்கிறாங்க. இவங்களுக்கு வட்டி ஏக்கரெல்லாம் வருது, இவங்க காசுக்கு இவங்க ஃபைனான்ஸ் பண்ண மாதிரி வட்டி ஏக்கரெல்லாம் வருது. மைத்திரி மேக்கர்ஸ் என்னமோ வந்து வட்டிக்கு கடன் வாங்கி படம் பண்ற மாதிரி. மைத்திரி மேக்கர்ஸ் அவங்க எவ்வளவு பெரிய நிறுவனம், எவ்வளவு ஒரு பாரம்பரியம் இருக்க நிறுவனம், எவ்வளவு கோடிகளை கொட்டி இருக்க நிறுவனம், அவங்க என்னமோ ஃபைனான்ஸ் வாங்கி படம் பண்ற மாதிரி இவங்க வட்டி கணக்கு போடுறாங்க உட்காந்துக்கிட்டு. இந்த படம் எப்பயோ அனௌன்ஸ் பண்ணது, எப்பயோ ரிலீஸ் ஆக வேண்டியது, இதுக்கு வட்டி கணக்கு போட்டு இந்த வட்டி கணக்கு கம்பேர் பண்ணா படம் நஷ்டம். இது என்ன கேட்டகரி நஷ்டம் எனக்கு புரியல. புதுசா அதாவது ஒரு சிலருக்கு லாபகரமா ஏத்துறதுக்கு தேவையில்லாத அமௌண்ட் சேர்த்து உள்ள இழுத்துக்கிறாங்க. இன்னொரு சிலருக்கு வட்டி கட்ட போட்டு அதை லாஸ்ட் கணக்குல ஆக்குறாங்க. அது நமக்கு ரைட், என்ன சொல்றது, அதான் சொல்றேன். சன் டிவி கையில சேட்டலைட் அக்ரிமெண்ட் போட்டாங்க. அதுக்கப்புறம் சன் டிவி அது ஏற்கனவே அந்த படம் அக்ரிமெண்ட் போட்டப்பே ஒரு சின்ன குழப்பங்கள்லாம் இருந்தா வச்சுதான் நிப்பாட்டினாங்க. இப்பயுமே இன்னும் வந்து சேட்டலைட் வந்து இன்னும் கன்ஃபர்மேஷன் கிடையாது. அந்த படம் என்ன சன் டிவிட்ட இருக்கா, மைத்திரிட்டே இருக்கா, இல்ல வந்து விஜய் டிவிட்ட போயிருச்சா அப்படிங்கலாம் தெரியல. ஆனா அதுக்கு ஒரு அமௌண்ட் போட்டு மைத்திரிக்கு அது இதுலதான் இருக்கு. சன் டிவி பாதி பணம் ஏற்கனவே பே பண்ணிருக்காங்க அவங்க போட்ட அக்ரிமெண்ட்டுக்கு. அதனால வந்து அது எல்லாம் வெயிட்டிங்ல தான் இருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒன்னே ஒண்ணுதான் சொல்ல முடியும், இந்த படம் நஷ்டமா இருக்குல்ல அவங்களுக்கு வேலை இல்லை. இப்ப விடாமுயற்சி நீங்க லைக்காக சொன்னீங்கன்னா கூட ஏதோ ஒரு வகையில நம்ம நாயன்னு சொல்லலாம். அதுவுமே நஷ்டமாச்சா என்னங்கிறது தெரியாது. ஏன்னா அந்த படத்தோட பட்ஜெட் கம்பேர் பண்ணா ரொம்ப கம்மி தான். ஆனா நாள் கணக்கு இழுத்துச்சுன்னா ரொம்ப பெரிய 4 நாள் கணக்கு எடுத்துச்சு அந்த படம். 3 மாசத்துல முடிக்க வேண்டிய படம் அவங்க எங்கேயோ போயிருச்சு அந்த படம். அந்த ரீமேக் படத்துக்கு அந்த படத்துக்கு அவ்வளவு தூரம் இழுக்கணுங்கிற அவசியமே கிடையாது, போச்சு. அந்த படத்தை இவங்க சொன்னா கூட நம்மளும் சேர்ந்து ஆமாம்ல படமும் பெரிய லெவல்ல போகலையே,
நமக்கே கண் கூட பார்த்தோம்ல. ஒரு ஓப்பனிங் இருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு. 3 நாள் 4 நாள் அந்த ஓப்பனிங் வீக்கெண்ட் போச்சு. அதுக்கு மேல ஒன்றும் சரியா போன மாதிரி நமக்கு தெரியலையே. எந்த ஏரியாலும் இந்த படம் போயிருக்க வாய்ப்பே இல்லை. ஓவர்சீஸ் போச்சு, தமிழ்நாடு போச்சு. அதுக்கு ஒரு ஓவர்சீஸ்லேயே ஓப்பனிங் அப்புறம் உட்காந்துருச்சு. அவ்வளவுதான். அப்படிங்கிறப்ப நமக்கே அது கண் கூட தெரியும். அந்த படத்தை அவங்க சொன்னாங்கன்னா கூட பரவாயில்லங்களாம். நல்லா ஓடின படத்தை அஜித்தோட கேரியர் ஹையஸ்ட் வசூல் அப்படின்னு சொல்லப்படுற படத்தை இவங்க ஃபிளாப்னு சொன்னாங்க. நம்ம இருக்க ஒன்னே ஒன்று தான் தெரிஞ்சுக்கணும். சோசியல் மீடியா ஏரா இவ்வளவு தூரம் 24 hours ஆன்லைன்லேயே இருக்கும். அந்த டைம்லயே இவங்க இவ்வளோ பொய்களையும் முன்னுக்கு பின்னான முரணான தகவல்களை சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப முந்தைய காலத்துல எப்படி பண்ணிருப்பாங்கிறத நம்ம யூகிச்சுக்கலாம். அவ்வளவுதான். இப்பயே எனக்கு சமீபத்திலேயே நேற்று ஒருத்தர் டீம்ஸ் ஒன்று பார்த்தேன் டிஎல்ல. எதுக்கு இதை போட்டிருந்தாங்கன்னு தெரியல. தனுஷ் விஷயத்தை பத்தி இந்த வெற்றிமாறனுக்கு வந்து என்ஓசி தரணும்னா காசு கேட்டாருன்னு சொல்லிட்டு தொலைபேசி சொல்லியிருந்ததா ஒரு வீடியோ போட்டுட்டு அடுத்த நாள் இன்னொரு வீடியோ சேர்த்து மெர்ஜ் பண்ணி போட்டிருந்தாங்க. என்னமோ போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, யாரோ வந்து சொல்லிட்டாங்க இது மாதிரி இது டிஎல்ஏ சோசியல் மீடியா பத்திக்கிட்டு எரியுது, எல்லாம் தனுஷை போட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தனுஷ் இப்படி பண்ணலாமா, அந்த வெற்றிமாறனுக்கு இப்படி வந்து காசு கேட்கலாமான்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு கிளப்பி விட்டு தெரியலங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ரெண்டுமே எடிட் பண்ணி டிஎல்ல பார்த்தேன். ஒரே இது அவங்க தான் பேசிக்கிறாங்க. அவங்க தான் முதல்ல சொல்லியிருக்கிறாங்க. கடைசியில் அந்த வெற்றிமாறன் மறுப்பு வீடியோ தெரிவிச்சதுக்கு அப்புறம் இவங்க யாரோ சொன்னாங்க, கொளுத்து விட்டு போயிட்டாங்க, சோசியல் மீடியா யாரோ கொளுத்து விட்டு போயிட்டாங்கன்னு அந்த வீடியோ சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி வந்து பார்த்தேன். ரெண்டு எடிட்டையும் பாக்குறப்ப நம்ம ஃபீல் பண்ணி அவங்களே சொல்லிருக்காங்க அது நீங்க தான் இல்ல. அதத்தான் நம்ம என்னன்னா, இப்ப நம்ம இதுவே ஒரு நல்லா பாத்துங்களேன். நான் நிறைய அவங்களோட எடிட்ஸ் எல்லாம் பாக்குறப்ப எனக்கு நிறைய பேர் எடிட் பண்ணி போட்டு அனுப்புறது, இல்ல டிஎம் பண்ணி இது உண்மையானு கேட்பாங்க செய்தியெல்லாம் அப்படின்னு பாக்குறப்ப வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து அப்படிதான் இருக்கும். அவங்க சொன்ன தகவலை அவங்களே இல்லம்பாங்க. அவங்க சொல்லாத தகவலை வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிடணும், அதனால இவங்க வந்து மாத்திட்டாங்க. இன்னொன்னு என்னன்னா, ஒரு தயாரிப்பாளரோ இயக்குனரோ நடிகரோ இவங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த படத்தோட டைட்டில மாத்திட்டாங்க, இவங்க சொன்னதுக்கு அப்புறம் இவங்க முடிவை மாத்திட்டாங்க, இவங்க சொன்னதுக்கு அப்புறம் லொகேஷனை மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றது. அதாவது ஒரு தகவல் பொய் இல்லைங்க, பொய்ங்கிறத நம்ம சொன்னது தப்புங்கிறத ஒத்துக்காம நாங்க சொன்னோம் அப்படி நாங்க சொன்ன உண்மையா கூட அவங்க மாத்திட்டாங்கன்னு சொல்றது இருக்குல்ல. இந்த கான்பிடன்ட் தான் உங்க எல்லாத்துக்கும் தேவை. உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு நம்பிக்கை, யாருக்காவது நம்பிக்கை இல்லாம இருந்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாம் பார்த்து கத்துக்குங்க. இந்த நம்பிக்கை இதே அளவு கான்பிடண்டா நம்ம வந்து பொய் பேச கத்துக்கணும், இல்ல வந்து சமாளிக்க கத்துக்கணும், இல்ல அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வந்து முன்னேற கத்துக்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு கத்துக்குங்க. அவ்வளவுதான். ஆனா ஒரு நல்ல விஷயம் அவங்கள்ட்ட எனக்கு தெரிஞ்சிருக்குண்ணா, ஒரே ஒரு நல்ல விஷயம், கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு தெரியும், கண்டிப்பா தெரியும். கன்சிஸ்டன்சிண்ணே 5-6 வருஷமா டெய்லி வீடியோ போடுறது இருக்குல்ல, அது ஒரு விஷயம் பாராட்டலாம். பாராட்டலாம் இல்லைங்க, அதுதாங்க வருமானம். நீங்க 1 லட்சம் பேர் பார்த்தாங்கன்னா எவ்வளவு வருமானம் வரும்? ஒரு யூடியூபர் இருக்காரு, நம்ம யூடியூபர் ஒரு தெரிஞ்ச நண்பர் இருக்காரு, அவரோட ரிவ்யூ வீடியோஸ் வந்து 20,000 வியூஸோ 30,000 வியூஸோ வரும். ஓகேங்களா, அவ்வளவுதான் வரும். பெரும்பாலும் போச்சுன்னா 50,000 வியூஸ் போகும். பெரிய படங்களை ட்ரோல் பண்ணும்போது 1 லட்சம் வியூஸ் போகும். ஆனா பெரும்பாலும் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 30,000 வியூஸ் தான் போகும்னு வச்சுங்களேன். அவருடைய மாத வருமானம் 27 லட்சம் சொன்னார் ஒரு தடவை என்கிட்ட. 27 லட்சம் சொன்னாரு ஒரு தடவை. என்ன ப்ரோ சொல்றீங்க? ஓகேங்களா, என்ன ப்ரோ சொல்றீங்க? இல்ல சொல்றேன், ஒரு நண்பர் சொன்னாரு, சொல்றதை கேளுங்களேன். இன்னொரு நண்பர் இருக்கிறாரு, அவரு யூடியூப்ல இன்னொரு ரிவ்யூ போடுறவரை பத்தி சொன்னாரு. அவரு 20+ 20+ யூடியூப் வருமானம் அப்படின்னாரு. ஓகேங்களா, இவங்களுக்கு டெய்லி எவ்வளவு வியூஸ் போகுது? ஏங்க நான் சொல்றேன், கேரண்டியா சொல்றேன். அவங்க ஆடு, அதுல போடுற ஆடு, யூடியூப் வருமானம், அந்த யூடியூப்னால அவங்க சம்பாதிக்கிற மத்த அது யூடியூப்ல மட்டும் கிடையாது. ஓகேங்களா, யூடியூப்ல இருந்து வர வருமானம் மட்டும் கிடையாது. யூடியூப்ல அவங்க ரெகுலரா போடுறதுனால அவங்களுக்கும் சில பல பேமெண்ட் எல்லாம் வருது பாத்தீங்களா. யூடியூப் வீடியோ போடுறதுக்கு எல்லாம் சேர்த்துதான் அவங்க வந்து 27 அப்படிங்கிறது ஒரு நண்பரோட வரும். 27ன்றது விஜய் சித்துவோட இன்கம்க்கு ஈக்குவல், அதான் யோசிச்சேன். ஓகேங்களா, இன்னொருத்தர் 20+ன்னாரு. ஓகேங்களா, அப்ப 20+ அப்படின்னாலே உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வரும்? அது நீங்க தொடர் உங்களுக்கு வந்து எனக்கெல்லாம் வந்து எனக்கு சும்மா மாசம் ஒரு 30,000 கொடுங்க, யூடியூப் போடுங்கன்னு சொல்லி 30,000 கொடுத்தாலே நாங்கள் முழுக்க வாடி கவுண்ட் பண்ணி சொல்ற மாதிரி 3 நாள் கண்ணு முடிச்சு வேலை பார்ப்பேன்டான்னு சொல்ற மாதிரி 3 நாள் இல்லை 30 நாள் தொடர்ச்சியா வீடியோ போடலாம். வெறும் 30,000 20,000 50,000 சொன்னாலே நமக்கு எவ்வளவு பெரிய கணக்கு. ஆனா 1 லட்சம் சொல்லுங்க, 2 லட்சம் சொல்லுங்க, ஆனா அட்லீஸ்ட் வேணாம் நம்ம நேரத்துக்கு வருவோம். 10,000 கொடுக்குறோம்ப்பா டெய்லி இந்த வீடியோ டெய்லி போட்டுக்கிட்டே இருப்போம், வேலை எடுத்து போடுறது ஒரு மணி நேரம் வேலை அப்படின்னா ஏதோ ஒரு வீடியோ பேசிட்டு தானே இருப்போம். உங்களுக்கு 20+ லட்சம் 27+ லட்சம் அப்படின்னா எவ்வளவு பெரிய அமௌண்ட் இது மந்த்லி கிடைக்குது அப்படின்னா ஒரு யூடியூப் சேனல் நான் சொல்றது. இப்ப இவங்களுக்குலாம் யோசிப்பாங்க, அவங்களுக்குலாம் வியூஸ் போறது ரொம்ப கம்மி. இவங்களுக்கு வியூஸ் பாருங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாளைக்கு எவ்வளவு போகுது? நீங்க சொல்லுங்க, ரெகுலரா பாக்குறாள் சொல்லுங்க எவ்வளவு போகுது அவரேஜ்? இப்ப தமிழ்ல விஜய் அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணாங்கன்னா 2.5 லட்சம், மூவி ரிவ்யூ போட்டாங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி. ஆனா டெய்லி 1.5 லட்சம் அப்பா அப்ப தலை சுத்துது எனக்கு. யோசிச்சு பாருங்க, 1 லட்சம் வியூஸ் 1.5 லட்சம் வியூஸ், நீங்க ஆவரேஜா 1 லட்சம் வைங்க, ரொம்ப வேணாம், 30 லட்சம் வியூஸ் மந்த்லி.
ஓகேவா? அப்போ 30 வியூஸ் மந்த்லி. இதுக்கு மேல அவங்க முன்னாடி பின்னாடி கண்டிப்பா ஆட் போடாம இருக்க மாட்டாங்க. ஆட் போடுறாங்கல்ல. ஆடுலாம் 1.5 நிமிஷத்துக்கு போடுவோம் ஜம்முன்னு. ப்ரோ அப்போ ஜிடி ஹாலிடேஸ் சொல்லவே ஹாலிடேஸ் தேவை. அப்படின்னு ஜிடி ஹாலிடேஸ்லாம் வருஷ பேக்கேஜ். வணக்கம்பா மாப்பிள்ளைன்னு. அப்புறம் இங்கப்பா அது அப்புறம் என்ன இல்லாம இதெல்லாம் ஜிடி படத்துக்கு ஆல்ரெடி எவ்வளவு பேர் ப்ரொமோஷன் வரும் சிலதெல்லாம். ஜிடி ஹாலிடேஸ் எல்லா பாத்துங்க. அப்புறம் யூடியூப்லயும் வந்து வராங்கப்பா. இல்ல இங்க பாங்க, பார்ட்னரு, அதுக்கப்புறம் படத்துக்கு ஆடு, ஒரு படத்துக்கு அது சில படங்களுக்குலாம் வந்து மிரட்டி வாங்குற ஆட்லாம் இருக்கு. இதுல மிரட்டி வாங்குற ஆடு கணக்கெல்லாம் இருக்கு. நீங்க அந்த படத்துக்கு வந்து நான் ஒரு குறிப்பிட்ட படம் சொல்றேன் கேளுங்க. ஒரு பெரிய நடிகர் படம். அந்த படத்துக்கு இவங்க கேட்ட ஆடு போடுறதுக்கான கேட்ட வந்து 10 லட்சம் கேட்டிருக்காங்க ஆடு போடுறதுக்கு. எப்படின்னா படம் இந்த வீடியோ ரிவ்யூ போடுறதுக்கு முன்னாடி, அந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகிற முன்னாடி போல இருக்காது, ரொம்ப போடுவாங்கல்ல, ஆமா ஆமா. அது 10 லட்ச ரூபா கேட்டிருக்காங்க. இன்னொரு படத்துக்கு 3 லட்ச ரூபா கேட்டிருக்காங்க. 2 படம் நமக்கு தெரியும். ஓகேவா? இது மாதிரி அமௌண்ட்டே கேட்டு வாங்கலாம். இல்லை அப்படி இல்லைன்னா அந்த படத்தை பற்றி தவறா நீ சொல்லுவோம், நெகட்டிவா சொல்லுவோங்கிற அடிப்படையில் சொல்றதுக்கெல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. இந்த யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, பெரும்பாலான யூடியூப் சேனல்லாம் நீங்க வந்து அந்த ஆடை கொடுக்கலன்னா அந்த படத்துக்கு நான் ரிவ்யூல பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஆட்கள் இருக்கிறாங்க. இல்லைன்னா வேற மாதிரி நெகட்டிவா படத்து மேல தப்பான பொய் சொல்லி பொய் குற்றச்சாட்டுகளை அடுக்கிக்கிட்டே போற யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. அவங்க காசே இதுலதான். நீங்க அவங்க இத்தனை வருஷம் பத்திரிகையில இருந்திருப்பாங்க. பத்திரிகையில இருக்கும்போது நான் உங்க தவறான செய்தியை சொல்லிடுவேன்னு சொல்லி மிரட்டி எத்தனையோ நடிகர்கள்ட்ட ஏதாவது காரியம் ஜாய்ச்சிருப்பாங்க. ஆனா அதுல பார்த்த வருமானத்தை விட இப்ப பாக்குற வருமானம் பயங்கரமா இருக்கு. அப்ப அந்த 10 மடங்கு மேல இருக்கும். கன்சிஸ்டன்சி நீங்க சொல்றீங்கல்ல, அப்ப நீங்க வந்து சொல்றீங்களே அந்த தொடர்ச்சியா வீடியோ போடுறதுங்கிறது, அப்ப எப்படி போடாம இருப்பீங்க? நீங்க செய்யாம இருப்பீங்க, நான் செய்யாம இருப்பேனா? என்னையவே எடுத்துங்க, எனக்கு காசு கொடுத்தா நான் செய்வேன். எனக்கு காசு கிடைக்குதுன்னா நான் ஒரு வேலை செய்ய தான் போறேன், தொடர்ச்சியா செய்ய தானே போறேன். ஏன்னா நான் நல்லவன் இல்லை, நான் என்னைக்குமே நான் நல்லவன், நான் 100% நல்லவன் என்னைக்குமே சொல்லிக்கிட்டே கிடையாது. என்ன ஒண்ணு, காசு வாங்கிட்டு நெகட்டிவா பேசக்கூடாது, ஒருத்தர் அம்பளத்து விடக்கூடாது, ஒரு இது பண்ணக்கூடாது, அப்படிங்கிற பாசிட்டிவ் வகையில நம்ம என்ன பண்ண முடியும் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். மத்த எல்லாரும் அப்படி இருப்பாங்க நமக்கு இல்ல தெரியவே பிரகாஷ் தெரியாது. அண்ணா, இப்ப ஓகேங்களா? நடுவுல முன்னாடி எல்லாம் ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்க, வலைப்பேச்சை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். என்னன்னா, ஒரு கதை சொல்லுவோன்ட்டு ஏதாவது ஒரு நாள் சொல்லுவாங்க, ஏதோ ஒரு கதை சொல்லுவாங்க, ஹீரோயின் பேரை மட்டும் சொல்ல மாட்டாங்க, ஏதாவது ஒரு கிசு சொல்லிட்டு போயிடுவாங்க நமக்கெல்லாம். ஆனா இந்த ஏகே யோகி பாபு மேட்டர் நடுவுல ட்ரெண்ட் ஆச்சுல, அதெல்லாம் அவங்க தானே சொன்னது. இந்த பாத்துங்க. அப்ப வந்து என்னன்னா, நம்ம ஒரு வியூஸ் கிடைக்கணும் அப்படின்னா சினிமா செய்திகள் சொல்லி முன்னாடிலாம் கிசுன்னு ஒண்ணு புக்ல வரும், அதெல்லாம் இவங்க எழுத ஆரம்பிச்சதுதான். அந்த கிசுகிசு வந்து எப்படின்னா, வார இதழில் வந்து நீங்க வந்து எவ்வளவு சுவாரஸ்யமான செய்திகள் சொன்னாலும் அது வந்து உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா கிசுகிசு படிக்கிறதுக்கு மக்களுக்கு, ஏன்னா நம்மளே எடுத்துங்களேன், இப்போ நம்ம வீட்லயே லேடிஸ் இருக்காங்க அப்படின்னா, பெரும்பாலான வீட்டுல இருந்தவங்க அப்படின்னா, எல்லார் வீட்லயும் சொல்லல, பெரும்பாலான வீட்டுல என்னன்னா, அவங்களுக்கு நீங்க பாசிட்டிவா ஒரு விஷயத்த சொல்லி பேசிட்டு இருக்கிறத விட, பக்கத்து வீட்டுல அப்படி நடந்துச்சுன்னு ஏதோ ஒரு நெகட்டிவ் செய்தியோ இல்லை ஏதோ ஒரு செய்தி, அந்த ஒரு 3வது தெருல ஒருத்தி இருக்கிறால அவ என்ன பண்ணா தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த கிசுகிசுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கும்ல, அந்த சுவாரஸ்யம் தான் அந்த நடுப்பக்க கிசுகிசு எழுத ஆரம்பிக்கிறது. அந்த நடுப்பக்க கிசுகிசு இப்போ யூடியூப்பா வந்து நிக்குது, அவ்வளவுதான். யூடியூப்ல வரும்போது வியூஸா வருது. இப்போ அங்க வந்து புக்குக்காரன் வித்து புக்கோட போயிடும், இங்க வந்து வியூஸ் அதிகமாகி அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்றது, சில விஷயங்கள் வந்து நடிகைகளே சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நான் ஒரு வீடியோ பார்த்தேன், பழைய வீடியோ, பொன்னியின் செல்வன் டைம்ல வந்து பொன்னியின் செல்வன் ஃபாலோ பண்ணி ஸ்பேஸ்ல சொல்லிட்டு இருந்த டைம்லாம் வந்து கார்த்தி வந்து ஒரு இதுல ஈவெண்ட்ல பேசியிருப்பாரு. இவங்கெல்லாம் வந்து பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி பேசுவாங்க. ஜெயமரவி நடிச்சா சிம்பு இந்த படத்துல நடிக்க மாட்டேன்ட்டாரு, சிம்பு நடிச்சா ஜெயமரவி நடிக்க மாட்டேன்ட்டாரு. அதெல்லாம் எனக்கு நான் அந்த ஈவெண்ட்ல பொன்னியின் செல்வன் ஈவெண்ட்ல ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டு நல்லா சொல்றேன், யாரை சொல்றாங்க இவங்க நடிச்சிட்டு, கடைசியில பார்த்தா இவங்க கிளப்பிட்டு இருக்குது போல இருக்கு. சொல்லிட்டாங்க அடுத்த நாள் ஜெயம் ரவி சொன்ன அடுத்த நாள் இவங்க வராங்க, விட்டுட்டு சிம்புவை கிழிச்சிட்டாங்கண்ணா. எனக்கெல்லாம் கடுப்பாயிடுச்சு. என்ன தெரியுமா சொன்னாங்க, இங்க விஷயமே அதாங்க, இந்த மேட்ரிக்ஸ் சொன்னதே சிம்பு தான். இல்ல மூணு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இல்ல 3 விஷயம் சொல்லிடுறேன். இதெல்லாம் சொல்லாம இல்லன்னு சொல்லுவாங்க, சொன்னதே ஜெயமரவி தான், அங்க போயிட்டு நடிச்சிட்டாங்க அப்படின்னு. இல்ல 3 விஷயம் சொல்லிடுறேன் கேட்டுங்க. முதல் விஷயம் என்னன்னா, ஐயோ ஒரு விஷயம் சொல்ல வந்தேன். முதல் விஷயம், சாரி நான் எங்க தப்பு தான், நான் அஜித்தும் ஓவர்லாப் பண்ணிட்டோம். இல்ல அதான் 2வது விஷயம் ஞாபகம் இருக்கு. முதல் விஷயம் என்னமோ சொல்ல வந்தேன், இருங்க. சரி, நம்ம சொல்ல வந்த விஷயம் முதல் விஷயம் பண்றேன். 2வது விஷயம் 3வது விஷயம் ஞாபகம் இருக்கா, இருக்கே சொல்லிடுவோம். இப்ப வெற்றிமாறன் இருக்காருல்ல, இப்ப விளக்கம் கொடுத்துருக்காருல்ல, இப்ப இவங்க சொன்ன தகவலை பொய்ங்கிற மாதிரி யாராவது விளக்கம் கொடுத்துட்டா அவங்களை இவங்க டார்கெட் பண்றதுங்கிறது நடக்கும். இப்ப இதுக்கு முன்னாடி வந்து யாரெல்லாம் டார்கெட், கவினை டார்கெட் பண்ணிருக்காங்க, சிவகார்த்திகேயன் டார்கெட் பண்ணிருக்காங்க, இப்ப வரைக்கும் இப்ப யோகி பாபு, கவின் என்னமோ பண்றாங்களா, ரொம்ப மோசம். போய்த்தல் அது வேறையா. நயன்தாரா பண்ணாங்க. நயன்தாரா ஏதோ ஒரு பேட்டியில வந்து இவங்க வந்து 3 குரங்குன்னு சொல்லிட்டாங்களா, அதுல இருந்து இவங்க நயன்தாரா டார்கெட் பண்றாங்கன்னு சொல்லி ரெகுலரா வீடியோஸ் போடுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப இனிமேல் வெற்றிமாறனை டார்கெட் பண்ணுவாங்க. வெற்றிமாறன் வந்து இப்ப இல்லைன்னு சொல்லிட்டாருல, யாரோ யூடியூப்ல பார்த்தேன்னு சொல்லிட்டாருல, இந்த யூடியூப்புங்கிற வார்த்தையை சொல்லிட்டாருல, கண்டிப்பா இவங்களா சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அப்ப இவங்க அது மனசுக்குள்ள உறுத்தும், இவன் ஒண்ணு என்ன செய்ய போறேன் பாடுறா அப்படின்னு உறுத்தும். கண்டிப்பா வெற்றிமாறனுக்கு இவங்க இனிமேல் வந்து அடுத்த 1 வருஷமோ 2 வருஷமோ
இவங்களோட ஒட்டுமொத்த வன்மத்தையும் கொட்டுவாங்க. அதையும் நீங்க சிம்பு கூட பார்த்துட்டு வேற உண்மைன்னு பண்றாரு. நம்ப வாய்ப்பு இருக்கு. சிம்பு கூட வேற இல்ல இல்ல ரெண்டாவது விஷயம் சொல்லிடுறேன். இந்த ரெண்டாவது விஷயம் சொல்லலாமா இல்லையாங்கிறது தெரியல. பிரகாஷ் ப்ரோ இருந்தாலும் ஒரு பிரகாஷ் ப்ரோ டாபிக் வந்து ஏங்க இருங்க, சொல்லிடுறேன் அவர் முடிச்சிட்டோம். இல்ல இருங்க, இல்ல ஒன்னே அவர் ஒண்ணு சொல்லி முடிச்சிட்டுங்க, முடிச்சிடல. நான் சொல்லி மறந்துடுவாரு அஜித். முடிச்சிடுறேன். இருங்க, அட இருங்க இல்ல இல்ல ஆல்ரெடி 6 மாசமா அவங்க அதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க. வெற்றிமாறன் மேல கூடுதல் அப்டேட். அதெல்லாம் ரொம்ப ப்ரோ நல்லா ப்ரோ இருக்கும். அவர் சொல்லிட்டோம் பிரகாஷ் ப்ரோ. ப்ரோ நீங்க சொல்லுங்க, அதை மறந்துட்டோம். சரி சொல்லுங்க, மறந்துட்டோன்ற மறந்துடாம இல்ல சொல்லுங்க. மறந்துடாம சொல்றேன். இதே ஞாபகம் இருக்கு. என்னடா வந்து நான் நேர்ல பார்த்தனால சொல்றேன். இண்டஸ்ட்ரியிலேயே சில நபர்கள், இண்டஸ்ட்ரியில உள்ள தயாரிப்பாளராகட்டும், நடிகராக இருக்கட்டும், இயக்குனராகட்டும், இல்ல துணை நடிகராக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு செய்தியை எப்படியாவது வந்து இப்போ நம்ம இருக்கோம்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம ஒரு செய்தியை கொண்டு போய் ஒரு ஸ்டேஷன்ல ஒரு பிரச்சனை, இல்லை ஒரு போலீஸ்கார் ஒரு பஞ்சாயத்து, இல்லை ஒரு ரிஜிஸ்டார் ஒரு பஞ்சாயத்து ஒரு லஞ்சம் கேட்குறாரு அப்படின்னா, இதை நம்ம வந்து பிரச்சனை பெருசாக்கணும்னு முயற்சி பண்றோம்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவோம்னா முதல் இடத்துல மீடியாவை கூப்பிடுவோம். எப்படியா தெரிஞ்ச ஆள் மூலமா ஃபோன் பண்ணி மச்சான் இங்க வா, அவனை கூப்பிட்டு ஆள் அங்கே இருக்கான் பத்திரிக்கைக்காரன் கூப்பிட்டு பத்திரிகையில் வந்துடணும், செய்தியில் வந்துடணும், சன் டிவி நியூஸ்ல வரணும், பிரைம் மீடியாவில் வரணும், புதிய தலைமையில் வரணும். அப்படியே இது இன்னைக்கு வந்து இதுதான் ட்ரெண்டா இருக்கும் முன்னாடி நினைச்சிட்டு இருந்தோம்ல. அதோட அப்டேட்டட் வெர்ஷனா இப்போ வந்து நம்ம யூடியூப்ல வரணும், இன்ஸ்டால ரீல்ஸ்ல வந்துடணும், எப்படியாவது ஃபேமஸ் ஆயிடணும், இந்த நியூஸ் எப்படியா பரபரப்பாகணும், எப்படி நமக்கு அதுல வரையே ஒரு நியாயம் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். பார்த்தீங்கன்னா அது நிறைய நடந்துட்டு இருக்கு. நமக்கே நிறைய பத்தி தெரியும். இது ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ணிடலாம், எப்படியாவது வந்து ஃபேமஸ் ஆயிடலாம், இல்லை எப்படியாவது நமக்கு அந்த ஃபேமஸ் ஆகிறனால நம்ம பிரச்சனை கிளியர் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில் உள்ள நடிகர்களோ இயக்குநர்களோ தயாரிப்பாளர்களோ வேணும்னுக்கே தகவல்களை சில யூடியூப் சேனலுக்கு பரப்புறாங்க. அவங்களே ஃபோன் பண்ணி சொல்றாங்க. பைல்வான் ரங்கநாதன் இல்லை வலைப்பேச்சா இருக்கு, பேரை சொல்லி சொல்றாங்க, வலைப்பேச்சாகட்டும், அவங்களே ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்றாங்க. இப்போ உதாரணமா ஒரு ஒரு தயாரிப்பாளர், நான் சொன்னதை பார்த்தேன், நேர்லயே பார்த்தேன். தயாரிப்பாளர் அவர் சொல்றாரு, வேணுக்கே இந்த செய்தியை பரப்போம், அப்பதான் நம்ம படம் பிசினஸ் ஆகுங்கிறாரு. எதுக்குன்னா ஒரு படம் இந்த தேதியில் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத அவங்க மூலமா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இவரே அனௌன்ஸ் பண்ணல, பிளான் பண்ணிட்டாரு, டிஸ்ட்ரிபியூட்டர் பேச போறாரு. டிஸ்ட்ரிபியூட்டர் இவர் சொல்லல, இன்னும் இந்த படத்தோட ரிலீஸ் செய்தி சொல்லல. ஆனா முதல்ல ஃபோன் பண்ணி அந்த யூடியூப் சேனல் சொல்றாரு, எங்க கண்ணுமாடியே சொல்றாரு. நாங்க கேட்கறோம், ஏன் சார் நீங்க ஃபர்ஸ்ட் அஃபீஷியலா பண்ணிடலாமே அப்படின்னு. நம்ம அஃபீஷியலா பண்ணோம்னா நமக்கு செலவு இருக்கு இல்லைங்க, பெரிய செலவு. நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து எல்லா சோசியல் மீடியாவும் போடணும், போஸ்ட் ஓட்டணும், போஸ்ட் ஒட்டி பயங்கரமா பண்ணணும். இதுக்கெல்லாம் நான் ஒரு பட்ஜெட் படம், எனக்கு கிட்டத்தட்ட இவ்வளவு பட்ஜெட் வருது. ஆனா நான் பண்றது ரொம்ப சின்ன பட்ஜெட் படம். ஆனா இதே வந்து அதே மாதிரி அதுக்கப்புறம் பிசினஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். இன்னும் அதுக்கப்புறம் நான் படத்தை வந்து டீசரை வெளியிடணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், என்ன பண்ணி அதுக்கப்புறம் பிசினஸ் பேசணும். இப்போ நான் இவங்கள்ட்ட சொல்லிட்டேன்ல, இவங்க சொல்லும் போது கூட 2 வாரம் சேர்த்து பிட்ட போடுவாங்க. அதாவது இந்த 4-5 பிட்டை எக்ஸ்ட்ரா போடுன்னு சொல்ற மாதிரி, இப்படி ஒரு படம் வரப்போகுது, இந்த தேதியில் வரப்போகுதுன்னு கேள்விப்பட்டோம், இந்த தேதியில் வருது, ஆனா படம் இருக்கு, நல்ல படம் கேள்விப்பட்டோம், சரி நல்லா இருக்கு, எல்லாம் இண்டஸ்ட்ரியில பார்த்தவங்க எல்லாம் மிரண்டுட்டாங்களாம் அப்படின்னு இவங்க சேர்த்து ஒரு பிட்டை போடுவாங்க. அது நமக்கு நல்லது அப்படின்னாரு. கடைசியில் ஆக்சுவலி அதே மாதிரி நடந்துச்சு. அடுத்த அந்த நியூஸ் வந்த ஒரு 4 நாள்ல இவங்களுக்கு வந்து நிறைய ஃபோன் கால் வந்துச்சா, படம் உண்மையாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சாங்களா, எவ்வளவு பிசினஸ் பண்றீங்க, இந்த ஏரியா எவ்வளவு போறீங்க, என்ன ஏது வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு அதுல ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட், ஒரு நியூஸை முதல்ல பிரேக் பண்ணணுங்கிற பெனிஃபிட் அந்த மீடியாவுக்கு பிரேக் பண்ணா 10 பைசா செலவு இல்லாம அந்த மீடியாவுக்கு மட்டும் காசை கொடுத்துட்டு, இந்த போஸ்ட் ஓட்ட செலவு, சோசியல் மீடியா இன்ஃபுளுன்ஸ் பண்ற செலவு, அப்புறம் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ஒரு கவுண்டர் போஸ்ட், அனௌன்ஸ்மெண்ட் போஸ்ட், இது எல்லாத்தையும் மிச்சப்படுத்திட்டு டைரக்டா டிஸ்ட்ரிபியூஷன்ல இறங்கிட்டாரு. டிஸ்ட்ரிபியூஷன்ல இறங்கி பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. படத்தை பிசினஸ் பண்ணி அந்த ரிலீஸ் டேட்டை லாக் பண்ற போறாரு. படம் ரிலீஸ் ஆகுமா இல்லையாங்கிற அடுத்த விஷயம். ஆனா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பண்றது, பிசினஸ் பண்றது இருக்குல்ல, அப்ப அந்த துறையில இருக்கிறவங்களே அவங்க பிசினஸுக்கு இவங்களை பயன்படுத்திக்கிறாங்கிறப்ப யாருமே தப்பா பேசினாலும் எதிர்த்து பேச மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் அவங்க மூலமா பலன் அடைஞ்சவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கும் அதாவது மியூச்சுவல் பெனிஃபிட், 2 சைடும் பெனிஃபிட்டுங்கிறப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அதனாலதான் பல ஆட்கள் அங்க உள்ள ஆட்களை இவங்க கடிக்கும் போது சில பேர் கண்டுக்காம இருக்கிறாங்க. நம்ம போய் கேட்க முடியாது. அதாவது சங்கத்துல உள்ள ஆட்களா இருக்கட்டும், இல்ல இல்லாத ஆட்களா இருக்கட்டும், நம்ம போய் அங்க கண்டிக்க முடியாத இடத்துல இருக்கிறது காரணமே அவங்களும் அது ஏதோ ஒரு வகையில் அவங்களோட உதவி தேவைப்படுது. அதாவது முன்னொரு காலத்துல அச்சுத்துறையா இருந்துச்சு, அப்புறம் அது வந்து காட்சி ஊடகங்கிற அடிப்படையில டிவிங்கிற மீடியாலாம் இருந்துச்சு. டிவி மீறி எப்போ வந்து யூடியூப் சோசியல் மீடியா வந்துச்சு, இப்போ சோசியல் மீடியா நம்பி இருக்கு. அவ்வளவுதான். ஏதோ ஒரு வகையில சார்ந்துதான் இருக்கிறாங்க எல்லாருமே. அதனால யாரும் இந்த தவறுகளை தட்டி கேட்கறது இல்லை. 3வது பாயிண்ட் நான் அப்புறமே சொல்றேன். 2 பாயிண்ட் சொல்லியிருக்கேன், 3வது பாயிண்ட் நான் அப்புறமே சொல்றேன். அதுக்கிட்ட வீட்டுல தட்டுறாங்க, நீங்க என்னன்னு பேசுங்க. சார் ப்ரோ 27 லட்சமா? பேசாம நம்மளும் அங்க போயிருவோமா? எனக்கு அப்ப அதுலதான் ஒரு டவுட். அதான் 27 லட்சம் இன்கம் வருதுன்னா அப்ப யோகி பாபு கிட்ட எது கவர் கலையணும்? இல்ல தலைவா, கவனிக்கவே மாட்டீங்க. இல்ல தலைவா, இப்ப மூவி ரிவ்யூ பண்றோம், மூவி பத்தி பேசுறோம்னா அதுக்கு ஒரு அமௌண்ட். இந்த யூடியூப்லயே அதிக அமௌண்ட் வந்து டெக் சேனலுக்கு தான். அதனாலதான் நடுவில் பெரிய பஞ்சாயத்து வெடிச்சது. டெக் சேனலுக்கு தான் அதிக அமௌண்ட். அதுக்கப்புறம் என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கு, இப்ப விஜய் சித்து அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு
பரிதாபங்கள் அந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட், என்டர்டைன்மெண்ட்டுக்கும் டெக்கும் தான் பீக்கு. அவங்க 2 பேருக்கு தான். இப்ப அண்ணன் சொல்றது அவரு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா 27 லட்சம்ன்றது தெரியல. மேபி அந்த ஆட் ரெவென்யூ எல்லாத்தையும் சேர்த்து சொல்றாரான்னு தெரியல. ஆனா வெறும் யூடியூப் இன்கம் நான் தான் தெளிவா சொல்லிட்டேனுங்க. வெறும் யூடியூப் வருமானம் மட்டும் இல்ல, ஆட் ரெவென்யூ, அதுக்கு போக வந்து சினிமா நீ சொல்றதுக்கான காசு, அந்த யூடியூப்னால அவன் சம்பாதிக்க மொத்தமா தெளிவா சொல்லிட்டேன். வெறும் யூடியூப்ல இருந்து மட்டுமே இல்லையே சொல்லிட்டேன் அப்பயே. ஓகேண்ணா, சாரிண்ணா. ஓகே. சோ வந்துட்டு யூடியூப்ல இருந்து 27,000 கூட வராது ப்ரோ. ஆமா, கொஞ்சம் கம்மியா தான் வரும். ஷார்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. இப்ப சில சேனல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் தான் போடுவாங்க. இப்ப ஷார்ட்ஸ் வந்துட்டு ஒரு மாசத்துக்கு அவங்க மில்லியன் கணக்குல ஷார்ட்ஸ் போனாலும் 1000 வியூக்கு 80 பைசா தான். 80 பைசால இருந்து ₹1 தான் ஷார்ட்ஸுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி யூடியூப் அது கொஞ்சம் இதுதான். எப்பயுமே வீடியோ போட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா 8 நிமிஷத்துக்கு மேலதான் போடுவாங்க. ஏன்னா 8 நிமிஷம் வீடியோல தான் 2 ஆடு 3 ஆடு வரும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு இன்கம் அதிகமா வரும். ஸோ ஒரு வீடியோ நம்ம பாக்குறப்ப நம்ம பிரீமியம் இல்லாதவங்களுக்கு எத்தனை ஆடு வருதோ அதைப்படிதான் அவங்களுக்கு வருமானம். இப்ப ஆனா சித்து பரிதங்களுக்கு இந்த பிரகாஷ் சொல்ற காசு வரும்ல, பிரகாஷ் ப்ரோ சொல்றதை விட கொஞ்சம் அதிகமா தான் வரும். நான் சொல்றேன் ஒன்லி யூடியூப் இன்கம் நான் சொல்றேன். ஒன்லி பீக் யாருக்குன்னா ப்ரோ 2 பேருக்கு ப்ரோ தமிழ்ல. ஒண்ணு நம்ம விஜய் சித்து, இன்னொன்னு மதன் கௌரி தான் பீக்கஸ்ட். அது வந்துட்டு வேற மாதிரி சொல்லிருக்காருன்னு நினைக்கிறேன். 30 லட்சமா எவ்வளவோ மதன் கௌரி. ஏன்னா எனக்கு ஃப்ரெண்டு, நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்களோட போனாங்க சாப்பிட. ஹோட்டல் பில் எல்லாம் தலைவன் ஸ்டாப்லர் பின் எல்லாம் பண்ணிட்டு இருந்தானா. என்ன பண்ண அப்படின்னு இல்லை டாக்ஸ் ஃபைல் பண்ணுனாராம். ஓஹோ, அந்த ரேஞ்சுக்கு அவரு. அதனால அவரு ரொம்ப பீக்கு அவர் இதுல. இர்ஃபானுக்குலாம் வந்துட்டு இருந்துச்சு, நடுவில் அப்படியே டவுன் ஆகி அப்பாயி வந்ததுன்னாங்க. டிடிஎஃப்க்கு சூப்பரா வந்துட்டு இருந்துச்சு. டிடிஎஃப்க்கு அதுவுமே அவர் ரெகுலரா வீடியோ போடுறது. அது விடுங்க ப்ரோ, நடுவுல குட்டி டிடிஎஃப்னு ஒருத்தர் டிடிஎஃப் ப்ரோ, அவனோட யூடியூப் சப்ஸ்கிரைபரோட டிடிஎஃப் கம்மி ப்ரோ. ஆமாங்க, நடுவுல பீக்கா சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. வெறும் எக்ஸல் எடுத்துட்டு வண்டியை ஓட்டினா பார்த்தா தலைவன் அந்த மாதிரி எல்லாம் பாத்துட்டு இருந்தாப்ல. சோ இவங்களுக்கு தான் இவருக்கு தான் ரொம்ப சேனலுக்கும் வரும்ல வில்லேஜ் ஆமா, அவங்களுக்கு சூப்பரா வரும் தலைவா. ஆனா அவங்க டெய்லி வீடியோ போடுறது இல்ல. எனக்கு தெரிஞ்சு 10 டேஸ்க்கு ஒன்ஸ் போடுவாங்க. மாசத்துக்கு 2 ஃபாரின்ல இருந்து வியூஸ் வரும். ஆமா அது கூட வரும் ப்ரோ. அவங்க பெரிய கை ப்ரோ. ஒரு யூடியூப் அனலைசர்ட்ட பேசுறப்ப அவர் சொன்னது விஜய் சித்துக்கு வந்துட்டு தமிழ்நாட்டுல இருக்கிற ஃபேன்ஸை விட ஓவர்சீஸ் ஃபேன்ஸ் தான் அதிகம். அதாவது ஓவர்சீஸ்ல இருக்கக்கூடிய தமிழர்கள், ஃபாரின்ல இருக்கிற தமிழர்கள் ஃபேன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப அதிகம் தமிழ்நாடை விட அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது ரொம்ப, ஏன்னா அங்க இருக்கிறவங்க டெய்லி அவங்க வீடியோவை மறக்காம பாத்துருவாங்க. அங்க இது அதிகம். அதனால ஜிடி ஹாலிடேஸோட கனெக்ட் பண்ணி இப்ப அவங்க போற ஃபாரின் ட்ரிப்புக்கெல்லாம் ஜிடி தான் ஸ்பான்சரே. ஒரு செலவு ஒரு செலவும் கிடையாது. ஜம்முன்னு போறது, வீடியோ எடுக்கிறது, வருது, அது மட்டும் தான் அவங்க வேலையா இருக்கும். டெக்குக்கு தான் பீக்கா வந்துட்டு இருந்துச்சு. ஏன் அப்படின்னா யூடியூப் இன்கம் தாண்டி இப்ப அந்த பிராண்டுகிட்டே வாங்குவாங்க. இப்ப சாம்சங் ஐபோன் பண்றாங்கன்னா அந்த பிராண்டுகிட்டே வாங்குவாங்க. அதனால ஒருத்தவங்க ஃபுல் வீடியோ ப்ரோ 1.5 மணி நேரம் கிளிதான். என்னங்க டாக்குமெண்ட்ரி விட இவ்வளவு ட்விஸ்டா இருக்கு. ஆமா, பயங்கரமா இருக்கும் ப்ரோ அது. அப்போ சரியான வீடியோ ரெக்கார்டிங் எல்லாமே. ஆமா, எல்லா பிரச்சனையும் போட்டாங்க அவங்க. இப்ப ரீசெண்டா இவருக்கு நல்ல இன்கம் வருதுன்னு கேள்விப்பட்டேன். அந்த இவங்க சொன்னதுக்கு அப்புறம் எம்டி ஹேண்ட்னு ஒருத்தர் இருப்பாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா கரெக்ட், அந்த கிளவுட் மிக் வச்சிட்டு வந்து ரிவ்யூ பண்ணுவாரு, ரீல்ஸ் ஜாலியா இருக்கு, குபீரா தான் இருக்கு அவரோட. மாவீரன் பிராதர் என்ன படம் நீங்க சொல்லுவீங்களா? ஒரு படம் அத மட்டும் போய் பாருங்க. நைட்டு பாத்துறேன். ஏங்க நேத்து என்னன்னு தெரியல, யாருக்காவது ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. நேத்து நைட்டு ப்ரோ ரொம்ப நல்லா சிரிச்சிட்டு இருந்தேன் ப்ரோ. எது தெரியுமா? பழைய கொஞ்சம் நடிங்க பாஸ் எபிசோட்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருந்தேன் ப்ரோ. வேட்டையாடு விளையாடு பக்கத்து ரூம்ல சாப்பிட்டு இருக்கேன். ஆதித்யா டிவி தானே. அதை விட வேட்டைக்காரன்ல வேதநாயகம்னா பயம், ஒரு வேதநாயகம் அப்படின்னு ஒருத்தன் வந்து பேசுறான். வேதநாயகம் ஐயோ அந்த வாய்ஸ் இல்லையா? அதெல்லாம் குபீர்னு இருக்கும். ஆமா, பயங்கர சிரிப்பு. ஆதவன் எப்பேற்பட்ட மெமரி கொடுத்திருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரியான சிரிப்புங்க. அது டைம் இருந்தா யார் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா அது பாருங்க, வேட்டையாடு விளையாடு ரீக்ரியேஷன் கொஞ்சம் நடிங்க பாஸ் பாருங்க, நைட்டு என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் இன்னொன்னு நான் என் குரூப்ல போட்டிருந்தேன், என்னோட தக் லைஃப் ட்ரெய்லர் ரியாக்ஷன் போய் பாருங்க. அதை பார்த்துட்டு அவ்வளவு சிரிப்பு. சாதாரண பேச்சா பேசிருக்கேன் தக் லைஃப் ட்ரெய்லர் ரியாக்ஷன்ல. என்ன அதை எல்லாருமே போய் பாருங்க. முதல்ல பாருங்க, தலைவன் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருப்பாரு. கண்ணீர் விட்டுட்டு அதுக்கப்புறம் பேசுறேன், நாங்க தான்டான்றேன் ட்ரெய்லர் ரியாக்ஷன்ல, நாங்க தான் அப்படின்னு பேசிட்டு இருந்திருக்கேன். இப்ப நினைச்சாலும் எப்பா
அந்த மாதிரி விஷால் ப்ரோ, அப்படியே நானும் வந்து என்னன்னா உங்களை மாதிரி ஒருத்தரோட வீடியோ பார்த்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் அவரோட வீடியோ எல்லாமே பார்த்தேன். சொல்லுங்கய்யா. ஒருத்தர் போட்டிருந்தாரு கோடாங்கி ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லி கோடாங்கி ரிலேட்டடா ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. சூப்பர் தெரியுங்களா கோடாங்கி? ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. தெரியும் செம்ம பர்சன், பயங்கர ஃபன்னா எனக்கு இருக்கும். நமக்கு பயங்கர ஃபன்னியா கலாச்சாரம் ஹர்ட் ஆகிற மாதிரிலாம் பேச மாட்டாரு, கேஷுவலா பேசுவாரு. ஆனா செம்ம சிரிப்பா இருக்கும். நானே அந்த ட்வீட்டை உங்களுக்கு ஷேர் பண்றேன். அந்த ட்வீட்ல பாத்தீங்கன்னா 40-45 கோட் பண்ணிருப்பாங்க. அது எல்லாமே டாப் மேட்சா இருக்கும் அந்த வீடியோ எல்லாமே. நான் அனுப்புறேன். நம்ம செல்ஃபி ரிவ்யூ கார்த்தியா ஒரு டைரக்டாவே இன்டர்வியூ எடுத்து ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. யார பாத்தீங்களா? அதான் சும்மா அதான் அந்த மாதிரி தான் அவர் எப்ப சினிமாக்கு நடிக்க வருவாருன்னு சொல்லி நடுவுல இந்த படம் பண்ணாரு, ரிவ்யூ பண்ண வருவாருன்னு. சினிமாக்கு வந்ததுனாலதான் விட்டுட்டாரு. ரிவ்யூ பண்ணா செம்மையா இருக்கும். இப்பெல்லாம் அவர் ரிவ்யூ பண்ணாருன்னா பயங்கர பீக்ல இருப்பாரு. இந்த படம் நடிச்சாரு, நல்லா நடிச்சிருந்தாங்க. நான் பாக்கல. ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் 2D படம். விஷால் ப்ரோ கேக்குறது பேசுறது விட்டு விட்டு கேக்குதா? இல்ல நல்லா தான் கேக்குது. ஓகே ஓகே. சோ லவ் மேரேஜ்ல இப்ப சூப்பரா பண்ணிருப்பாங்க. ஆமா, லவ் மேரேஜ் அந்த ராம ஆண்டாலையும் நல்ல ஹியூமர்னாங்க. அந்த படம் நான் பாக்கல. லவ் மேரேஜ்ல எனக்கு நல்லா இருந்துச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா இப்ப இன்னொன்னு ஒரு மேட்டர் இருக்குல்ல, நம்ம யாரு சூப்பரா ரிவ்யூ கொடுக்குறாங்க, ரொம்ப கரெக்டா ரிவ்யூ கொடுக்குறாங்கன்னு சொல்றோமோ அவங்களுக்கு எல்லாம் ஃபாலோவர்ஸே இருக்காது யூடியூப்ல. கரெக்ட் கரெக்ட். ஆமா, இப்ப கோடாங்கிக்கே பாத்தீங்கன்னா வியூஸ் ரொம்ப கம்மியா தான் போகும். 25,000-30,000 அதிகபட்ச. நம்ம காக்கி டாக்கிஸ் அவர் நல்லா கொடுக்குறாருன்னா அவருக்கு தான் ரொம்ப கம்மி. யாரெல்லாம் குபீரா கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபாலோவர்ஸ் அதிகம். அதனால அந்த யூடியூப் அல்காரிதம் புரிஞ்சிக்கவே முடியாது. அருணனாக்கும் அதேதான் கம்மி தான். பிலிமிகிராஃப்ட் அருணனாக்குமே கம்மியா தான் போகும். ஆமா, அருணன் சுகன் ப்ரோ வர கரெக்ட் ப்ரோ, கரெக்ட் விஷால் ப்ரோ, எனக்கு அதேதான். அவர் கொஞ்சம் ரொம்ப பயாஸ்டா இருக்காரு. பேசிட்டு இருக்காருங்க அவர் உட்கார்ந்து. இல்ல ப்ரோ, அவர் கொஞ்சம் பயாஸ்டா இருக்காரு. பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்து அவர் கொஞ்சம் பயாஸ்டா. கண்ணப்பாக்கே பாசிட்டிவ் ரிவ்யூ தான், நீங்க வேற. ஓ, கண்ணப்பாக்கு போட்டிருக்கான தலைவன். போய் பாப்போம் போய் பார்க்கணும் ப்ரோ. கண்ணப்பாக்கு தமிழ் டாக்கீஸே அடிச்சிட்டாங்க. அவரெல்லாம் ஏமாத்திரம் ப்ரோ. அவரையா விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எங்க அந்த ஒரு சீனை மட்டும் பார்த்தாங்க. தலைவனுக்கு கண்ணு போது மேல இருந்து அக்ஷய்குமார் காதல் அகர்வால வந்து வரம் கொடுத்து டக்குன்னு கண்ணு வந்துருது. அந்த ஒரு சீன் மட்டும் அது மட்டுமா பாத்தீங்க? உண்மையை சொல்லுங்க விஷால் ப்ரோ. ஏங்க இருக்கு சுகன் ப்ரோ அவர் அது மட்டுமா பாத்திருப்பாரு? எனக்கு தெரிஞ்ச ஒரு யூடியூபர் இருக்காரு, அவர் ரிவ்யூ போட்டாருன்னா செம்மையா இருக்கும். ஆனா போடதான் பண்றாரு. யாரு? சினி புக் சேனல் வச்சிருப்பாரு. யாரு? சினி புக் ரெண்டு நிமிஷத்துல ரிவ்யூ முடிச்சிருவாரு. ஆனா போட மாட்டேங்கிறாரு. ஆனா அந்த சினி புக் அவர் வந்துட்டு காந்தார ரிவ்யூ எல்லாம் போட்டிருந்தாரு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவர் ஏன் இப்ப கண்டினியூ பண்ண மாட்டாரு? ரீசன்ட்டா மார்கனே போட்டிருந்தாரு. மார்கனுக்கு ரிவ்யூ போட்டிருந்தாரு. அதுக்கு முன்னாடி கங்குவாக்கு போட்டிருந்தாரு. நிறைய ரிவ்யூ போட்டா அது பக்காவா இருக்கு. ஆனா மத்த படத்துக்கெல்லாம் போட மாட்டேங்கிறாரு. ரொம்ப பாகுபாடு பாக்குறாரு. என்ன தெரியல. அவரு திருச்சிக்காரர் தான். போட சொல்லணும் டெய்லி. விஷால் ப்ரோ ஒரு அப்டேட் சொல்றேன். சொல்லுங்கயா. ஆகஸ்ட் மாசத்துல இருந்து அவர் வீடியோ ரிவ்யூ போடுவாரு, நீங்க பாருங்க. சூப்பர். நான் சொல்றேன். சரி ஓகே, அவர் வீடியோ போறது இருக்கட்டும். அந்த வீடியோ என்னாச்சு? இவர் ஒருத்தர் இல்ல விஷால் ப்ரோ, ரெண்டு விஷயம் என்னன்னு சொல்றேன் கேட்டுங்களேன். ஃபர்ஸ்ட் விஷயம், படம் பார்த்துட்டு நம்ம வந்து இப்போ காலையில் 11 மணிக்கு படம் பார்க்குறோமா, நமக்கு வந்து இப்போ சென்னையில் உள்ள மாதிரி 9 மணிக்கு ஷோ போட்டாலும் பரவாயில்ல, அப்படி போட மாட்டாங்க. நான் 10 மணிக்கு கேட்குறேன், அட்லீஸ்ட் ஒரு 10 மணிக்கு ஷோ போடுவேன்னு கேட்குறேன். அதை பண்ண மாட்டாங்க. நமக்கு என்ன 9 மணிக்கு ஷோ போட்டால் 12 மணிக்கு அந்த படம் முடிஞ்சிடும். அதிகபட்சம் 2.5 மணி நேரம் பண்ணோம். 12 மணிக்கு வெளியே வந்துடலாம். 11 மணிக்கு வெளியே வந்துடான்னு வச்சுக்கோங்க. வெளியே வந்துட்டு அடுத்த ஷோ வந்து 2:30 மணிக்கு இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த கேப்பில் நம்ம வந்து ரிவ்யூ போட்டுட்டு திரும்ப தேட்டருக்கு போகலாம். ஆஃபீஸ்க்கு வந்து ரிலாக்ஸாக உட்காந்து, ஆஃபீஸ் பக்கம் இதுதான் தேட்டருங்கனால ரிவ்யூ போட்டுட்டு ரிலாக்ஸாக தேட்டருக்கு போகலாம். இப்போ இவங்க என்ன பண்ணுறேன், 11 மணிக்கு கூட போட மாட்டேன், 11:30க்கு போடுறாங்க ஷோவை. இப்போ நான் மார்கன் போனேன்ல 11:30 அடுத்த ஷோக்கு எனக்கும் அதில் ஒரு 40 நிமிஷம் நடுவில் கேப் இருந்துச்சு. அதனால என்ன பண்ணேன், ஆடியோ ரிவ்யூ பேசி வச்சுட்டு அமுச்சு விட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி டைம் இருந்தால் நம்ம பண்ணலாம். இப்போ ஆனால் அதுக்கப்புறம் டைம் பெரும்பாலும் இருக்க மாட்டேது மற்ற படங்களுக்கு. ரெண்டாவது விஷயம், ஞாபகம் வர மாட்டேது. ரிவ்யூ போடணும் அப்படிங்கிற ஞாபகம் வர மாட்டேது. நான் யூடியூப் வீடியோ ரிவ்யூவாக போட்டுட்டு இருந்த வரைக்கும் அது ஒரு வேலை. நேராக போவேன். காலைல வந்து விஜய் சினிமாஸ்னு ஒரு தேட்டர், இப்போ தேட்டரே இல்லை அது. அந்த தேட்டர் மல்டிப்ளெக்ஸ், திருச்சி ஃபர்ஸ்ட் மல்டிப்ளெக்ஸ் அதுதான் வந்துச்சு. அதான் மாரிஸ் வந்து முன்னாடி இருந்துச்சு. நடுவில் மாரிஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. க்ளோஸ் பண்ணனால வந்து இதுதான் நமக்கு தேட்டர்னு வச்சுங்களேன். அதாவது எல்லா ஷோவும் மாறி மாறி ஒவ்வொரு படமாக ஓடுற மாதிரி இருந்தது திருச்சியில் விஜய் சினிமாஸ். அதனால் அப்படின்னா நேராக தேட்டருக்கு போவேன், படம் பார்ப்பேன். அடுத்த ஷோக்கு 1 மணி நேரம் கேப், திடீர்னு நேராக அந்த கேப்பில் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து வீடியோ ரிவ்யூ பேசிட்டு அடுத்த ஷோக்கு வேகமாக ஓடும். அந்த 1.5 மணி நேரம் கேப்புக்குள்ளே வந்து ரிவ்யூ பேசிட்டு வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து அதை எடிட் பண்ணி வச்சிருப்பாங்க. நான் படத்துக்கு போகும்போது அமுச்சு விட்ருவாங்க, டக்குன்னு அப்லோட் பண்ணிடுவேன். அந்த அளவுக்கு இருந்துட்டு இருந்துச்சு. ரெகுலராக அது ஒரு வேலையாகவே இருந்துச்சு. காலை திரும்ப மதியானம் ஷோ போயிட்டு திரும்ப நைட் ஷோ போயிட்டு, இதே மாதிரி நைட் ஷோ போயிட்டு வந்து நைட் ஷோ ரிவ்யூ மட்டும் அடுத்த நாள் காலையில் உட்காந்து வெள்ளனையா பேசிட்டு தான் ஆஃபீஸ் போவேன்.
அப்படி வீடியோ ரிவ்யூ போட்டுட்டு இருக்கப்போ அது ஒரு வேலையாவே பண்ணிட்டு இருந்தேன், கரெக்டா ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் ரிவ்யூ போடுறது நிப்பாட்டுக்கப்புறம் மறந்துட்டாச்சா, எப்பயாவது ஞாபகம் வருது, ஞாபகம் வரப்ப ரிவ்யூ போட்டுறது. இப்ப இதே டைம் கிடைக்க மாட்டேங்குது. இப்பயுமே எனக்கு குழப்பம் என்னன்னா 11 மணிக்கு 11:30 ஷோ போடுறதான் பிரச்சனையே. அது முடியறதுக்கு 1:30 2 எல்லாம் ஆகுது. இந்த படம்லாம் 2:15 மேல ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 2:15 மேல நமக்கு என்னன்னா அது ஒரு ஆமா, அது என்னன்னா வெளியே வந்து நம்ம ரிவ்யூ போட்டு அடுத்த படத்துக்கு போக முடியல. இப்ப அடுத்த படம் போனோம் அப்படின்னா அடுத்த படம் போகும்போது நமக்கு வந்து அந்த படம் பார்க்கும்போது ஈவினிங் ஆயிரும். ஈவினிங் போகும்போது அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வெறும் டைப் ரிவியூ பண்ணுவோம்ல நம்ம ட்விட்டர்ல ரிவ்யூ, அது டைப் பண்றதுக்கு நேரம் எப்படி 7 7 முடிஞ்சா 7 மணிலேருந்து இப்போ 8 மணி 8:30 வீட்டுக்கு வந்தாகணும். ஏன்னா அப்பதான் ஸ்பேஸ் போட முடியும். அப்ப நம்ம ஆபீஸ்ல உட்காந்து அடுத்த வீடியோ ரிவ்யூ ரெடி பண்ணலாம், இல்ல ஆடியோ ரிவ்யூ ரெடி பண்ணலாம், எதுவுமே பண்ண முடியாது. நேரா வீட்டுக்கு வந்து நம்ம குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு ஏதாவது ஜாமான் தேவை அதை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்பேஸ் வேற போடணும். கரெக்டா 8:30 டைமிங். இப்ப இவ்வளவும் பண்றதுனால அந்த ரிவ்யூ ஆப்ஷனே எனக்கு வரமாட்டேங்குது மைண்ட்ல. அதுக்கு ஏதாவது நான் கேமராலே பண்ணேன், வீடியோ ரிவ்யூ தான் கேமராலே சூப்பரா பண்ணேன். இருக்கும். அவர் ஆபீஸ் ரூம் காமிச்சாரு, எனக்கு தலைவர் ஆபீஸ் ரூமே காமிச்சாரு, அந்த செட்டப் எல்லாம் காமிச்சாரு வீடியோ பண்ண டைம்லாம். சூப்பரா இருக்கும் நிஜமா. தலைவா நீங்க கூலில இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுங்க தலைவா. இப்ப நீங்க வீடியோ கேமரானா அதுக்கு தனியா அதை அவுட் எடுத்து அந்த மாதிரி. நீங்க போன் கேமரா எல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் போன்ல ஒரு மைக் வாங்கி வச்சுக்கோங்க, நான் மைக் சஜஸ்ட் பண்றேன், வாங்கி வச்சுட்டு அப்படியே நீங்க சும்மா நீங்க மொட்டை மாடியில இருந்து பேசலாம், இல்ல தியேட்டர் வெளில கூட பேசலாம். ரொம்ப கேஷுவலா டக்குன்னு இல்லடா எனக்கு அதெல்லாம் இன்ஹிபிஷனா இருக்கும் அப்படின்னா நீங்க தனியா உங்க ஆபீஸ்ல கூட உட்காந்து பேசிடலாம். அந்த மைக்ல எல்லாம் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. போன் நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு என்னோட சஜஷன் இது, ட்ரை பண்ணி பாருங்க. சரி, அனுப்பி விடுங்க பாப்போம். குவாலிட்டியா இருந்துச்சுன்னா நான் பண்ணலாம். எனக்கு குவாலிட்டிக்காக தான் நான் வந்து இப்போ வந்து கொஞ்சம் குவாலிட்டி அப்டேட் ஆயிடுச்சு. நம்ம யூடியூப் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி போன்ல வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டி வரல. இப்போ வந்து நிறைய வந்திருக்கு. நீங்க வேணும் நம்ம என்ன மைக்கோ அது எனக்கு இந்த ட்விட்டர் டிஎம்ல போட்டு விடுங்க, இல்ல டெலிகிராம்ல போட்டு விடுங்க. நம்ம எது பெட்டரோ நான் முயற்சி பண்றேன். நான் எனக்கு என்னன்னா இந்த ஆகஸ்ட்ல இருந்து வீடியோ ரிவ்யூ போடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கு. போடலாமான்னு இருக்கு. கண்டிப்பா பண்ணுங்க. நான் குட் பை டேக்லில பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணேங்க. படம் பார்த்தோன்னு மறந்துட்டேன். படம் பார்த்துட்டு நம்ம அடுத்தடுத்த ஷோ புக் பண்ணினோமா, அதான் அடுத்தடுத்த ஷோ போனோமா, அதுல ரிவ்யூ போட மறந்துட்டேன். இல்லைன்னா குட் பை டேக்லி ஸ்டார்ட் பண்ணலாம்னு யோசிச்சேன். பரணி அதுக்கப்புறம் வந்து இன்னொரு படம் சொன்னாரு, அதுல ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தேன். அது முடிஞ்சு போச்சு. இப்ப வந்து எல்லாரும் இப்ப சென்னையில இருக்க ஃப்ரெண்ட்ஸும் சொல்லிட்டாங்க, யூடியூப் அது இந்த ஆடியோ ரிவ்யூ போடுறீங்களே இது அப்படியே வீடியோ ரிவ்யூ போட்டுருங்க, வேலை முடிஞ்சு அப்படின்ட்டாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு அநேகமா ஆகஸ்டுக்குள்ளேயே பண்ணிடுவேன் நினைக்கிறேன். ஹரிஹர வீரமல்லுல ஆரம்பிங்க ப்ரோ, சூப்பரா இருக்கும். யாருங்க அது? அது கொத்திட்டு போற ஐடியா சொல்றாரு. கண்டிப்பா கொத்திட்டு போற ஐடியா சொல்றாரு. கூலில இருந்தே ட்ரை பண்ணுங்க. பாப்போம் ஏதாவது கண்டிப்பா. இதா போறீங்க 3 BHK ல சொல்லுங்க. ஏன் 3 BHKவே சொல்லலாம். இல்லனா அந்த ஜுராசிக் வேர்ல்ட் F1 கூட நீங்க போய் பார்த்துட்டு ஆரம்பிங்க. இது ஏகே நடிச்சிருந்தா அப்படின்னு தம்ப்நெயில் போடுங்க, மஜாவா. நான்லாம் அப்படிதான் பண்ணேன். 2 லட்சம் வியூஸ். இல்ல எனக்கு ரெண்டு விஷயம் மட்டும் எனக்கு செட்டே ஆகாது. என்னன்னா இந்த கிளிக் பைட்ல வந்து எனக்கு வந்து எனக்கு அது கொஞ்சம் கூடவே இல்ல, மனசாட்சி இல்ல. அதனாலதான் எனக்கு வியூஸ் அதிகமா போல. அதனாலதான் நான் வந்து சேனல் பிக்கப் ஆகல. எனக்கு தெரியும். இருந்தாலுமே வந்து எனக்கு நம்ம நண்பர்கள் எல்லாம் அப்ப சொன்னா தம்ப்நெயில வந்து நீங்க வந்து போட்டோஸ் தனியா பண்ணுங்க, படத்தை தலையில கை வச்சிங்க, ஏதோ ஒண்ணு இப்போ படம் அதாவது மோசமான படம் மாதிரி நீங்க ப்ராஜெக்ட் பண்ணுங்க. நீங்க சொல்றதே வந்து நீங்க இப்படிதான் பண்ணணும். நீங்க வந்து வெளியே காமிக்கிறது வந்து படம் வந்து மோசமா இருக்கணும். அதே மாதிரி பப்ளிக் ரிவ்யூல பொம்பளை பிள்ளைங்களை போட்டோ எடுத்து வைங்க. என்னையா சொல்றீங்க? யாரு பேசுறா? அது தேவையில்லை. அவங்க சொன்ன விஷயம் அது தேவையில்லைங்க. அவங்க பேசுனாங்க பேசலாங்க தேவையில்லை. நீங்க 4 பொம்பளை பிள்ளைங்க மைக்ல எப்பவுமே போட்டோ ரெடியா வச்சுக்கீங்க. அதை எப்பவும் மாத்தி தம்ப்நெயில்ல போட்டுருங்க. கண்டிப்பா பார்க்க வருவாங்க. அப்ப எனக்கு இதெல்லாம் பிடிக்க பண்ணவே இல்லை. நான் பாட்டிகளை கூட நான் வச்சிருக்கேன். நான் பாட்டிகள் கூட தம்ப்நெயில்ல வச்சிருக்கேன். ஏன்னா அவங்க பேசுனாங்க அந்த வீடியோல. அதெல்லாம் இருக்கு. நீங்க பழைய வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். நான் பப்ளிக் ரிவ்யூ போட்ட வீடியோ எல்லாம் அதெல்லாம் பண்ணிட்டு அப்புறமேட்டு எனக்கு இதுல உடன்பாடு இல்லைங்கிறனால பார்த்தேன். இது பண்ணாதான் வியூஸ் வரும் அப்படின்னாங்களா. அப்படியே போங்களா நீங்களும் அந்த இதை சொல்ற மாதிரி, நீங்களும் உங்க கல்யாணம்ங்கிற மாதிரி நீங்களும் உங்க வியூஸ் உங்க யூடியூப் போங்களான்னு சொல்லி விட்டுட்டு அப்படியே நார்மலுக்கு வந்துட்டு திரும்பிட்டேன். அவ்வளவுதான். சரி, சுகுமார் ப்ரோ வந்திருக்கிறாரு, ஒரு படம் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. சுகுமார் ப்ரோ கேக்குதா? AHB3 பாத்துட்டாரா? இன்னைக்கு ஒரு படம் பார்த்தாரு, அவரே டைட்டில் சொல்லுவாரு. இப்ப ஃபீனிக்ஸ். ஓகே அண்ணன் சொல்லுங்க. மைக் ஆன் பண்ண முடியுதா இல்லன்னு தெரியல. எமோஜி வேற போடாம இருக்காரு. தெரியலையா ப்ரோ? இல்ல அவர் எமோஜி போட்டாரு, அவர் நல்லா இருக்காருன்னு நம்புவேன். இல்லன்னா ஐசியூல இருக்காருன்னு சொல்லுவேன். அவரு பேச்சு மூச்சு இல்லாம இருக்காரு போல படம் பார்த்துட்டு. அதுதான் அவரோட ரெகுலர் டெம்ப்ளேட் இமேஜ் வேணும் எனக்கு. அந்த எமோஜி போட்டாதான் நான் வந்து அவர் வந்து ஆக்டிவா இருக்காருன்னு நம்புவேன். இல்லைன்னா ஐசியூல இருக்கிறாரு முடிவு எடுத்துக்க வேண்டியதுதான். சுகுமார்ண்ணா
இல்ல இல்ல வருவார் வருவாரு. ரியாக்ஷனும் இல்ல. இப்பதான் தியேட்டர் விட்டு வெளியே வந்துருப்பாரு ப்ரோ. பார்க்கிங்ல இருந்து கார் எடுத்துட்டு வரணும்ல. ப்ரோ பிரகாஷ் ப்ரோ அவர் வரக்குள்ள அந்த 3வது பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். விட்ட மாட்டீங்க அவரை. என்னமோ சொல்ல வந்தேங்க. 3வது பாயிண்ட். ஆமாங்க 1 2 3 சொல்ல ஆனா வந்தேன்ல. நீங்க ஆமா அஜித் நீங்களே குமார் மறந்துடுவீங்க. அப்புறம் ஏன்னா அதுக்கு பாஸ் விட்டீங்க? அப்பயே சொல்லிருக்கலாம்ல. என்ன ஆட பின்னாடி கதவை தட்டினாங்க. அதுக்காக என்னன்னு கேட்க போன கடைசியில் தம்பிக்கு தட்டி விட்டுருக்கான். சரி சரி ஓகே. இல்ல எந்த ஒரு பிரச்சனை என்னன்னா அந்த ஃப்ளோல போன கரெக்டா இருக்கு. ஃப்ளோ கரெக்டா மறந்துருது. அது ஒரு ப்ரோ இன்னைக்கு பிரச்சனை. அது விஷால் என்னன்னு ப்ரோ தெரியல. இன்ஸ்டாகிராம்ல விஷால் ப்ரோ ஒரு கேம் வச்சிருந்தாரு. யாராச்சும் பாத்தீங்களா இன்னைக்கு? அது சும்மாங்க. அது நான் இன்னைக்கு ஷோல விளையாண்டா ஜாலியா தான் போச்சு குபீரா. இதுக்குன்னு கொஞ்சம் கஷ்டமா கேட்டிருக்கலாம். ஒண்ணுமே இல்ல கஷ்டமா கேட்டிருக்கலாம். இல்ல இது இந்த காமெடி கேளுங்க. என்ன ஆச்சு, 4 சினிமா க்ளூ நான் கொடுப்பேன், என்ன படம் கண்டுபிடிக்கணும், நான் தூய தமிழ்ல சொல்றேன் அப்படின்னாங்க. நான் வந்துட்டு ஒரு படம் இது எல்லாருக்குமே தெரியும்ட்டு ஒருத்தர் வந்தாரு, கால் பண்ணாரு. செந்தில் குமரன் பேரு. அவர்கிட்ட நான் சொன்னேன் 4 க்ளூ சொல்றேன்னா, முதல் க்ளூ இந்த திரைப்படத்தில் 2 கதாநாயகர்கள் நடித்திருப்பார்கள். 2வது க்ளூ மகாபாரதத்தை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம். 3வது க்ளூ கதாநாயகன் வரும் இடத்தில் பின்னே சூரியன் இருக்கும். 4வது க்ளூ வந்துட்டு இன்னொன்னு கொடுத்தேன். அவர் வந்துட்டு ஐயோ தெரியலீங்களே அப்படின்னாரு. அண்ணா நீங்க யார் ஃபேன்? எட்டுக்கால் பூச்சிக்கு எத்தனை கால்னு கேள்வி கேட்டுட்டு இந்த கேள்வி யார் காமெடி கேள்வி. நீங்க யார் ஃபேன்னு கேட்டேன். சூப்பர் ஸ்டார்னாரு. அண்ணா சூப்பர் ஸ்டார் படம் தானே இது அப்படின்னு. சூப்பர் ஸ்டார் படம் தானே. ஓ அப்படிங்களா. நான் அப்புறம் இன்னொன்னு சொன்னேன். இன்னொரு க்ளூ கொடுத்த உடனே 2 கதாநாயகர்கள் ஹீரோ ரயில் பெட்டியில வருவாங்க. ஓகே ஓகே லிங்காவான்ட்டாரு. லிங்காவா பட போயா, உங்ககிட்ட நான் கேமே விளையாடல கிளம்புனேன் அப்படின்ட்டேன். அப்புறம் அவர்கிட்ட சொல்றேன், அண்ணா இல்லண்ணே இது வந்துட்டு மம்மூட்டி நடிச்ச படம்னே அப்படின்னு. அப்பயும் அவருக்கு தெரியல, வேற ஏதோ படம் பேர் சொல்றாரு. அப்புறம் நான் சொல்றேன் மணிரத்னம் படம்னா என்ன. சூப்பர்ப்பா இப்படி சொல்லுப்பா. அண்ணா நான் அடுத்த வாட்டி தளபதினே சொல்லிடுறேன். தளபதின்னு சொல்லிட்டு நான் என்ன படம்னு சொல்றேன், நீங்க வந்து சொல்லுங்க அப்படின்ட்டேன். சூப்பர்ப்பா அப்படின்ட்டு போனாரு. 4 க்ளூ கொடுக்க வேண்டியதா 40 க்ளூ கொடுத்து ஒரு படத்தை கண்டுபிடிப்பாடு. ஆமாங்கய்யா. உங்க கம்பெனி ஆர்டிஸ்டா இருக்க போறாங்க ப்ரோ. இல்லைங்கய்யா நீங்க வேற ஏங்கய்யா. எப்பா அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு இது வந்துட்டு விருமாண்டிக்கெல்லாம் க்ளூ கொடுத்தேன். விருமாண்டியும் கண்டுபிடிக்க இன்ஸ்டாகிராம்ல போட்டதை கேளுங்க. இன்ஸ்டாகிராம்ல போட்டதை நான் கேட்கறேன், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். என்னன்னா முதல் க்ளூ கதாநாயகன் மனைவியின் பேச்சை கேட்பார். 2வது க்ளூ மனைவி ஆசைப்பட்ட புகைப்படத்தை எடுப்பதற்காக எந்த எல்லைக்கும் செல்வார். 3வது க்ளூ யாரு ஆமா இது தெரியலங்க சில பேருக்கு. நீங்க கேக்குற க்ளூலயே உங்களுக்கு வந்துருதுங்க. எப்படி இந்த கேள்வி கேக்குறீங்க? என்ன அடிப்படையில கேக்குறீங்க? அப்படி கேட்க கூடாது ப்ரோ. ஹீரோ அதாவது கதாநாயகன் நினைத்தால் சிஎமாகவே ஆக்க முடியும் ஒரு கேரக்டரை. அப்படி கேட்கணும் ப்ரோ. இப்படி கேட்க கூடாது. இல்ல இல்ல அதோட ஈஸியா அந்த படத்தில் கதாநாயகன் பெயர் புஷ்பா அப்படின்னு கேளுங்க. அப்ப கூட அது என்ன படமா தான் கேட்பாங்க. என்ன க்ளூ சொன்னா இத்திரைப்படத்தில் அவருக்கு தமிழில் ரா வராது அப்படின்னு. சுமாரன் வந்துட்டாரு. சுமாரன் எப்படி இருக்கீங்கன்னா அப்படியே சுட ரிவ்யூ வேணுங்க. எப்படி இருக்கு ஃபீனிக்ஸ் ஆக்ஷன் யுஎஃப்எஸ் சாம்பியன் ஃபிலிம் எப்படி இருக்கு? ஐசியூல இருந்தவர் எனர்ஜியா வெளியே வந்திருக்காரு. பயங்கரமா இருக்கிறாரு. சொல்லுங்க வீலாம் என்ன சொல்றோம்? ஃபீனிக்ஸ் எப்படி இருக்குன்னா அப்புறம் சொல்லுங்க கேட்கணும் அவர்கிட்ட எப்படி இருக்குன்னு. கீழே இருக்காருண்ணா, அவர் வந்தா கொடுங்கண்ணா ஸ்பீக்கரு. திடீர்னு இப்படி சைலண்ட் ஆயிடுறோம். 3 வீக்ஸ்க்கு நான் பார்க்கலப்பா, நான் நாளைக்கு தான் பார்க்கறேன். பார்த்தவங்க சொல்லுங்க. ஃபீனிக்ஸா உலகம் சொல்லுங்க. சொல்ல வேணாம், ஃப்ரீயா விடுங்க. எம்பார்கோவா? இல்ல எம்பார்கோ அப்படின்னா என்ன அர்த்தம் ப்ரோ? எம்பார்கோ ப்ரோ அவங்க இது பண்ணிருப்பாங்களா ரிவ்யூ சொல்லக்கூடாதுன்னு. ஒரு மூவி வந்து ரிவ்யூ சொல்லக்கூடாது ரிலீஸ் வரைக்கும். இல்ல இந்த டேட் யார் சொல்றது சொல்லக்கூடாதுல, நீ வேற பாருங்க. சரி ப்ரோ படம் எத்த சொல்லுங்க. இருங்க நீங்க நம்ம எல்லாம் அமைதியா இருந்தா அவர் சொல்லுவார். அண்ணா நீங்க சொல்லுங்க. என்ன சொல்லணும்? அண்ணா என்ன இப்படி பண்ற? ஃபீனிக்ஸ் ரிவ்யூ தான் வேற என்ன கேட்பாங்க? ஃபீனிக்ஸ் எப்படி இருக்கு? பின்ன விசாலன் உங்ககிட்ட ஐ லவ் யூ சொல்லுவாரு. சொன்னாலும் சொல்லுவேன் நானு. எங்க நீங்க வேற சொல்லுங்க. இல்ல சுகுமார் நான் சொல்றாரு அந்த படத்துல எதுவுமே சொல்ற மாதிரி இல்ல. இல்ல அண்ணன் மௌனமா இருந்தாலே எனக்கு புரியுது ப்ரோ. படம் பார்த்து வாயடிச்சு போயிருக்காரு ப்ரோ. அவ்வளவு நல்லா இருக்கு போல. கோடர் அக்செப்டட். பிரகாஷ் ப்ரோ அது சமந்தா ஃபேஸ் மாதிரி இல்லன்னு சொன்னீங்களா, கீழே ஒருத்தர் மேட்சிங் பர்சன்டேஜ் போட்டிருக்காரு பாருங்க.
பாத்தீங்களா ஆமா அவர்தான். நான் மாவீரனை பார்த்தேன் அத. பாத்தீங்களா இல்லையா? இல்ல பார்த்தேன். இல்ல அவர்தான் பாட்டு மேட்சிங் பெர்சன்டேஜ் போட்டு வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் விட்டுட்டு வந்திருக்காரு. பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் ப்ரோ இருக்காங்க. ஏங்க இந்த பக்கம் என் தலைவி தேவதை மாதிரி இருக்கா, பக்கத்துல அடிக்குது டெவில் மாதிரி எனக்கு இருக்குது. இப்பதான் இத போய் கேக்குது. கம்பேர் என்னாச்சு, என்ன கேட்டீங்க? ப்ரோ ஃபீனிக்ஸ் ரிவ்யூ ப்ரோ ஏங்க அவர் 19 சொல்ல ஃபீனிக்ஸ் மாட்டாருங்க, படத்தோட ரிவ்யூ அவர் கேட்டோம். சொல்ல மாட்டாருங்க. 3 BHK நான் பார்க்கல ப்ரோ. 3 BHK நாளைக்கு ஈவினிங் தான் பார்க்க போறேன். ஐயா ஃபீனிக்ஸ் இல்லையா? அண்ணா விஜய் சேதுபதி. அண்ணா சூர்யா சேதுபதி அதுதான் நான் நடித்து சொல்றேன். அனலரசி இயக்கிய நான் ஒன்னும் 3 ஃபீனிக்ஸ் BHK படத்தின் ரிவ்யூ. காலையில போக முடியல. 3 BHKக்கு ஓகே ஓகே எனக்கு ஒர்க் இருந்தது. சூப்பர். அதனால நான் நாளைக்கு தான் 3 BHK பார்த்து ரிவ்யூ போடலாம்னு ஓகே இருக்கேன். ஓகே சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. பறந்து இப்போ போ இல்ல ஆல்ரெடி இல்ல சரிண்ணா, ரிவ்யூ ஓகேண்ணா, போட்டிருப்பேன். புரிஞ்சு வச்சுண்ணா. பறந்து ப்ரோ ரிவ்யூ போட்டிருப்பேன், பார்த்திருப்பீங்க. சூப்பர் சூப்பர் இல்ல அண்டர்ஸ்டுட் இல்ல விஷால் அண்டர்ஸ்டுட். ப்ரோ சரி, நான் ஜுராசிக் என்ன வேர்ல்டு பாக்குறீங்களா இல்லையா நீங்க? சுகுமார் நான் மாத்தி யோசி விளையாண்டுட்டு மாத்தி இருக்காரு வசலாம் இல்ல, அவர் இல்ல கரெக்டா இல்ல தான் யோசிச்சு அவரு விளையாண்டுருக்காரு. டேரக்டாவே யோசிங்க. பர்ஸ் எதுக்கு இல்ல மாத்தி யோசிக்கிறீங்க? பர்ஸ் இல்ல நர்ஸ். இல்ல நான் கேக்குறேன். அவரு பர்ஸ் இல்ல நர்ஸ் மூமெண்ட் வந்துட்டாரு. இல்ல நீங்க டேரக்டாவே யோசிங்களேன். எதுக்கு மாத்தி யோசிக்கிறீங்க? இல்ல அவர் தெளிவா தான் இருக்காரு. நான் தான் சொன்னேன்ல படத்துல சொல்ற இல்லங்க மாதிரி இருக்கும். பர்னி இருக்காரு. தெளிவா இருக்கிறாரு. ரெண்டு தெளிவா இருக்காரு பர்னி. எப்படின்னா வந்து போக்கிரி படத்துல உனக்குலாம் போதை எப்படா ஏறும் அப்படின்னு கேட்பாங்கல்ல. இந்த இவர் எனக்கு பார்க்கும்போதே ஏறுதுன்னு சொல்ற மாதிரி இந்த வீணா சொன்னாங்க. அது மாதிரி சுகுமார் ப்ரோக்கு அப்புறம் எட்டிஸ் பிரசாந்த் இவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி படங்கள் பார்த்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு மாதிரியான ஒரு போதை ஏறிடும். அப்ப அவங்கள்ட்ட வாயில வர வார்த்தைகள் பூரா இப்படிதான் இருக்கும். யாராவது மாட்டினீங்க அப்படின்னா இல்ல அங்க காட்ட நான் முடியாது கேட்டேன் பிரசாந்த் ப்ரோ கிட்ட கேட்டேன். என்ன ப்ரோ 3 BHKக்கு நீங்க கோயினூர் டைமண்ட் போட்டு வச்சுக்கிறீங்க, அவன் கோர்ட்ல எல்லாம் பார்த்தா வேற போட்டு கலாய்ச்சி வச்சுக்கிறானே, தெரியாம அந்த ஓடு போட்டேயா, என்னென்னமோ கேக்குறானுங்க அப்படின்றாரு. த்ரீ பிஹெச்கே வந்து அது ஆக்சுவலா வந்துட்டு நல்ல ரிவ்யூஸ், நல்ல பாசிட்டிவா தான் வந்து இதுவரையும் சொல்லியிருக்காங்க. பார்த்தவங்க வரையும் நல்லா கனெக்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்னு. ஆனா கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இல்ல. படத்துல வந்துட்டு எமோஷனும் அந்த அந்த படத்துக்கு கதைக்கு தேவையானது மட்டும்தான். கமர்ஷியலா வந்து வேற எதுவுமே வந்து அவங்க உள்ள கொண்டு வரல. இது ஃபோர்ஸ்ஃபுல்லா எதுவும் வைக்கல. அந்த ஒரு ஃப்ளோல அப்படியே போகும். செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்பவே எல்லாருக்குமே அந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து கனெக்ட் ஆகுன்ற மாதிரி தான் வந்து படம் எடுத்திருக்காங்கன்னு என் கூட என் ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் பிளஸ் வந்து சீனியர் ஃப்ரெண்ட்ஸுங்களும் அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணாங்க. நிறைய பேர்கிட்ட விசாரிச்சேன், எல்லாருமே சொன்னது அதுதான். நாளைக்கு நண்பர் ஒருத்தர் வராரு, அப்ராட்ல இருந்து வந்திருக்காரு, அவர் கூட சேர்ந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு பார்க்க முடியல. கனகராஜன் தானே போட்டிருந்தாரு, கிறிஸ்டோபர் கனகராஜ். அவர் கூட நான் நாளைக்கு அவரு அத்தனை நாள் வந்து ஒரு பெரிய படையோட திரட்டி போய் பாக்குறாரு வெள்ளிக்கிழமை. இல்ல 2 விஷயம் மட்டும் இதை சொல்லிடுறேன். நான் நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லி பார்த்துட்டேன். என்னையும் சில பேர் வந்து மகாதேவன் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க, இல்ல மகாதேவன் மென்ஷன் பண்றாங்க. அது வந்து சர்நேம் தான், அப்பா பேர் தான். அதே மாதிரி கனகராஜுக்கு அவங்க அப்பா பேர் கிறிஸ்டோபர்னே சொல்லியிருக்கேன், அவர் பேர் கிறிஸ்டோபர் தான். இல்ல நிறைய பேர் நான் என்னையும் அப்படி நிறைய பேர் மகாதேவன் சொல்லி மென்ஷன் பண்ணி பார்ப்பாங்க. இங்கிலீஷ் சொல்லும் போதே இவர் தான் மகாதேவ் அப்படிம்பாங்க. மகாதேவங்கிறது எங்க அப்பா பேருங்க, என் பேர் பிரகாஷ் தான். இல்ல பிரகாஷ் மகாதேவன் சொல்லியிருக்கேன்னு சொல்லுவேன். அது மகாதேவங்கிறது எங்க அப்பா பேரு, மகாதேவன் பிரகாஷ்கர். அது மாதிரி அவர் பேர் அவங்க அப்பா பேரு கனகராஜ். அவர் வந்து கிறிஸ்டோபர் தான். கிறிஸ்டோபர்னே சொல்லுங்க, கிறிஸ்டனே சொல்லுங்க, இல்ல வேற ஏதாவது சொல்லுங்க. ஓகே டன். சிகே வராரு. சிகேவோட சேர்ந்து பார்க்கணும். நானுமே வந்து இதுவரையும் சிகேவை நேர்ல பார்த்தது. அதுதான் நானுமே வந்து சிகேவை இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பாக்குறேன்னு. ஏன்னா ஒரு ஃப்ரைடே வந்து ஷோ அரேஞ்ச் பண்ணிருக்காருல்ல காசி தியேட்டர்ல, அதுக்கு என்னோட ஃப்ரெண்டுமே போறாப்ல சொன்னாப்ல. ஆக்சுவலா அவரோட குரூப்ல எல்லாம் ஆட் பண்ணி கூப்பிட்டுருக்காப்லையா அவரு. அப்படியா? சரி. அதே மாதிரி இந்த 3 BHKக்கு ஒரு இது போட்டிருப்பேன், ட்வீட் தான் போட் பண்ணிருப்பேன். அதுல வந்து கமெண்ட் பண்ணுங்க, பிரீமியர் ஷோக்கு சான்ஸ் கிடைச்சா வந்து நாளைக்கு மீட் பண்ணுங்க சென்னையில இருக்கிறவங்களுக்கு. பிரீமியர் ஷோக்கு டிக்கெட் தராங்க. உங்க படத்துக்கு ஒரு ரிவ்யூ பார்த்தேன், 4 out of 5 கொடுத்திருக்கீங்க. அவ்வளவு நல்லா இருக்கா? எனக்கு பிடிச்சிருக்குப்பா. நான் மத்தவங்க அதை பத்தி யோசிக்கல. எனக்கு ஒரு குழந்தை இருக்கு, சின்ன குழந்தை இருக்கு. அதனால எனக்கு அது நல்லா கனெக்ட் ஆச்சு. அது எல்லாருக்குமா செட் ஆகுமான்றதுலாம் எனக்கு, நான் அதை பத்தி யோசிக்க அந்த ஜோனுக்கே போல. ஆனா ஜாலியா இருக்கு. சரி பரணி ப்ரோ,
அந்த சொல்லுங்க ப்ரோ. பேரண்ட் அத மேபி நீ சின்ன பையனா இருக்கும், நீ பண்ண ஒரு ஒரு குறும்புத்தனம்லாம் வந்து உனக்கு அது மெமரிஸை கொண்டு வரலாம். அது படமே வந்து ஒன்லைனர் காமெடி இப்போ வித் மியூசிக்கெல்லாம் வந்து படம் ஃபுல்லா பாட்டு வரும், படம் ஃபுல்லா மியூசிக் இருக்கும். அது வந்துட்டு பாட்டே வந்து லிரிக்ஸ் எல்லாமே குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதுல வர இப்ப நான் வந்து மலை ஏறிட்டேன் போயிட்டேன் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குமே. அது கேட்க நல்லா இருக்கும், அது ஜாலியா இருக்கும். அந்த படம் வந்துட்டு அது ஸ்லோவா தான் போகும், பட் ஆனா எனக்கு அந்த ஸ்லோனஸ் தெரியல. அந்த படத்துல வந்து ஜாலியா இருந்தது அந்த ஒரு மூமெண்ட். அதனால நான் எனக்கு அது பர்சனலா வந்து அந்த மாதிரி ஒரு அது ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் பேரண்டா வந்துட்டு நீங்க அதெல்லாம் பண்ணணும் குழந்தைங்களுக்காக அப்படின்னு சொன்ன அந்த அந்த இதுவெல்லாம் நல்ல பாசிட்டிவ் டோன்ல சொல்லியிருப்பாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால 4/5 கொடுத்தேன். சூப்பர்ண்ணா. சரி பரணி ப்ரோ முடிச்சிடலாமா? இல்லங்க ஃபீனிக்ஸ் வந்துட்டு ஃபீனிக்ஸ் பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். ஃபீனிக்ஸ் வந்துட்டு எப்பா நாங்க ஒரு 50,000 பேர் கேட்டுட்டதுக்கு அப்புறம் இப்ப சொல்றேன்றாரு பாருங்களேன். விடுங்க சொல்ல விடுங்க. இப்பதான் நார்மலா இருக்காரு. சொல்லுங்க. பாருங்க, வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது, எல்லாம் பார்த்துட்டு என்னன்னு உங்க கருத்து தெரியும். இத என்னன்னா ஏன்னா இப்படி பண்ற? நாங்களும் மறந்து வெள்ளிக்கிழமை எல்லாருக்குமே தெரியும் நான் ரிலீஸ் ஆகுதுன்னு. சொல்லுங்கண்ணா. அவர் சொல்ல மாட்டாருப்பா. நீங்க ஒண்ணு இதுக்கு மூலமா அவர் சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கறீங்க? அதெல்லாம் கோட் வேர்ட் அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. சரி சுகுமார் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. வேற ஒரு கேள்வி கேட்கறேன். ரைட்டர் பைரவன் சொல்லி ஒரு கேரக்டர் ஒன்று நேம் ஒன்று இருக்கும், பைரவன். ரைட்டர் பைரவன் தமிழ் சினிமாவோட ஒரு ஐகானிக் கேரக்டர். அது என்ன கேரக்டர்? பைரவா, விஜய் நடிச்ச படம். ரைட்டர் பைரவன், அவர் பேரே படத்துல ரைட்டர் பைரவன் தான். ரைட்டர் பைரவன் ஒரு ரொம்ப ஃபேமஸான ஐகானிக் கேரக்டர், தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான கேரக்டர். அது என்ன கேரக்டர், என்ன படம்? அது தெரியலையே. ரெட் படமா ப்ரோ? இல்ல, ரொம்ப 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 பழைய படங்க, ஆனா ரொம்ப ஃபேமஸான படங்க. அந்த சீன் ரொம்ப ஃபேமஸ், அந்த கேரக்டர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். என்ன பேரு ப்ரோ? ரைட்டர் பைரவன். சரி, அப்ப விஷால் தான் கேள்வி கேட்கணும். விஷால் நீங்க சொல்லுங்க. என்னன்னா மொட்டை மண்டையை மாத்திர மாதிரி தான் மாத்துறேன், நீங்க சொல்லுங்க. ரைட்டர் பைரவன் கேரக்டர் நேமா? ஆமா, ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தோட பேரு. அது வந்து ஹீரோ கிடையாது, ஆனா அந்த படத்துல வந்து அந்த படம் ஞாபகம் வந்தாலே உதாரணத்துக்கு அவர் தான் வருவாரு. எங்கேயோ ஞாபகம் இருக்குன்னா அண்ணா இல்ல ரொம்ப பழைய படமா அது மட்டும் சொல்லுங்களேன். ரொம்ப பழசா இல்ல மிட்டா? ரொம்ப பழசு, ரொம்ப பழசு. ரொம்ப பழசா? அதான் சொல்றேன், ரொம்ப ரொம்ப பழசு. பட்டாக்கத்தி பைரவன் அதுவா? இல்ல ரைட்டர் பைரவன் பேரு தங்கவேலு பண்ணிருப்பாரு கதாபாத்திரம். கல்யாண பரிசு தங்கவேலு. இருங்க சொல்லிட்டு அப்புறம் என்ன இனிமேல் சொல்லி போறது, கூகுள்ல தேடுறதுக்காட்டி நம்ம சொல்லிடுவோம். கல்யாண பரிசுன்னு ஒரு படம் பாத்திருக்கீங்கல்ல? கல்யாண பரிசுன்னு படம். கல்யாண பரிசுனாலே தங்கவேலு தான் ஞாபகத்துக்கு வருவாரு. ஏன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? இங்க இருந்து வீட்டுல இருந்து சாப்பாடு கட்டிட்டு நேரா போய் பார்க்ல இருந்து சாப்பிட்டுட்டு திரும்ப சாயங்காலம் வேலைக்கு போற மாதிரி வீட்டுக்கு வந்து, வேலையில இருந்து வர மாதிரி வீட்டுக்கு வருவாரு. கல்யாண பரிசு தங்கல் மாதிரி வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த உதாரணத்துக்கு நிறைய சொல்லுவாங்க. அதுல அவர் பேர் வந்து ரைட்டர் பைரவன். சுகுமார் ப்ரோ பாக்குற பேருக்கு அதுதான் நான் ரைட்டர். அவர் பாட்டு கதை எழுதிக்கிட்டே இருக்கிறாரு, எல்லாத்தையும் டெய்லி 100 சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. யாரு கேட்டாலும் என்ன வேணா சொல்றாரு. இன்னைக்கு பீனிக்ஸை பத்தி சொல்றேன்னு கடைசி சூப்பரா சொன்னாரு. எனக்கு பார்த்தோன்னே அந்த ரைட்டர் பைரவன் கேட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. இவரை வச்சு முன்கூட்டியே ஒரு படம் எழுதியிருக்கிறாங்களேன்னு. அழகா முன்கூட்டி இல்ல, பல ஜென்மங்களுக்கு முன்னாடி. உதாரணத்துக்கு தான் இவ்வளவு கஷ்டமா சொல்றீங்களா? உதாரணத்திற்கு நாங்க இங்கெல்லாம் போக மாட்டோம், 1959 தான் போவோம். நாங்களாம் அப்படிதாங்க. என்ன பிரகாஷ் அப்படிதான் நாங்க சொல்லுவோம். அந்த படம் பார்த்தமே ஞாபகம் வந்து எனக்கு அந்த படம் மறக்காது. நீங்க வந்து குடும்பஸ்தன் மணிகண்டன் சொல்லிருக்கலாம். குடும்பஸ்தன் மணிகண்டன் வந்து எனக்கு கரெக்டான டைட்டில் சமாளிக்க சுகுமார். எனக்கு கரெக்டான டைட்டில் எனக்கு தெரிஞ்சு நட்டி தானே கரெக்ட். நட்டி கேள்வியில ஏற்கனவே 3 வின்னர் செலக்ஷன் பண்ணிருக்கோம், இன்னொரு வின்னர் செலக்ஷன் பண்ணிடுவோம். 4வது வின்னரை சொல்லிடுங்க. 4வது கேள்வி மட்டும் சிம்பிளா கேட்டு நான் ஒரு கேள்வி கேக்குறேன். குமார் ஃபர்ஸ்ட் நேம் என்ன? கொக்கி குமார். இது ரொம்ப பழைய படம், ரொம்ப ஃபேமஸ், பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட். குமார்னே ஒரு 50,000. குமார் மூஞ்ச குமாரா? பழைய படம்ன்றாரு.
இல்ல கேரக்டர் நேம் அஜய்குமார். பிரகாஷ் நான் 2 நேம் தான் அனுப்புனேன். இன்னொரு நேம் யாருண்ணா? ஏங்க விஜயகுமார், கிருஷ்ணா விஜயகுமாரா? கிருஷ்ணா நான் நினைச்சது வந்து விஜயகுமார். ரிஷி குமாருங்க. ரிஷி குமார் எந்த படத்துல அசோக் வருவாரு? அசோக் ரிஷிகுமாரா? அசோக் குமார். ரிஷி குமார் ரிஷிகுமார் வந்து மகரிஷியில வருவாருங்க. நோங்க, மகரிஷியா? இது ரொம்ப ஃபேமஸான ஆமாங்க, கேரக்டர். அதுல ரிஷி படமா ப்ரோ? இல்லங்க, பிரகாஷ் ப்ரோக்கு தெரிஞ்சிருக்குமே. இவ்வளவு பதில் சொல்லி நீ இல்ல இல்லங்கிறீங்க. நீங்க உங்க மனசுல ஆகஸ்ட் பதில் வச்சுட்டு 15க்கு ஆகஸ்ட் 15க்குலாம் டிடில அந்த படம் தாங்க போடுவாங்க. அப்ப ஜெய்கிந்த சொல்றாருங்க ஜெய்ஹிந்தா? இது ஜெயிந்தா. ரோஜா ரோஜா? எங்க வாழ்க்கையில நான் ஆகஸ்ட் 15க்கு ஜெயிந்து தாங்க பாத்திருக்கேன். ரோஜான்னு ஒரு படத்தை பார்த்ததே கிடையாதுங்க. அவரு முதல்ல பிரீமியர் போட்ட டைம்ல அவர் காலத்துல ராஜ் டிகே டிவில பார்த்தாரு. இல்ல, எங்க காலத்துல ஆகஸ்ட் 15க்கு ஜெயிந்து ஆயுத பூஜைக்கு பாஷாவை பார்த்து வளர்ந்தான் நாங்க. ஓகே தலைவா, ஆனா ஜெயிந்தெல்லாம் மறந்துருச்சு தலைவா, டோட்டலா ஞாபகம் இல்ல. அவரு டிடில என் கூட சேர்ந்து ஓம் நமச்சிவாய பாத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த கேட்டகரி. ஓகே ஓகே. இல்லங்க, ஃபர்ஸ்ட் ஓம் நமச்சிவாய, அப்புறமேட்டு தான் வந்து நீங்க வந்து சக்திமானு மத்த விஷயம்லாம். நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு ஒரு சீரியல் ஓம் நமச்சிவாயன்னு ஒரு சீரியல். அது வந்து பொதுகையில 10 நைட்ல இரவு 10 மணிக்கு தான் போடுவான். அது 10 மணிக்கு போறப்ப அதோட பிஜிஎம்மும் பயங்கரமா இருக்கும். சால் ப்ரோ, நமக்குலாம் தெய்வ மகள் தான் 8 மணிக்கு சன் டிவில. நமக்குலாம் தெய்வ மகள் தான். அந்த ஓம் நமச்சிவாயங்கிற மியூசிக்கோடய சூப்பரா வரும். சரி, ரைட்டு. இதான் கடைசி கேள்வி. மலைச்சாமி ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் தமிழ் சினிமால. அது என்ன படம்? அதை மட்டும் சொல்லுங்க, முடிச்சல. அவர் தான் வின்னர் அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஒரு ஐகானிக் மலைச்சாமி. கோட்டை மலைச்சாமி ராம்கி படமா? இல்லங்க, வெறும் மலைச்சாமி தாங்க. நான் இல்ல சரத்குமார் படம் இல்லங்க, நான் சொல்றேன். அது வந்து நீங்க எல்லச்சாமி சொல்றீங்க. நான் எல்லச்சாமிக்கே போகல. படம் அவர் கேரக்டர் பேரே மலைச்சாமி தான். இது ஒரு தமிழ் சினிமால ஒரு ஐகானிக் கேரக்டர், ரொம்ப மிக முக்கியமான படம். முழு பேரே சொல்லிடுறேன் டக்குனு. முழு பேரே மலைச்சாமி தான். என்ன படம் மட்டும் சொல்லுங்க. வின்னர் வந்து அவங்க தான் டிக்கெட் கிவ்வேல கடைசி வின்னர். ஏன் அவர் ஆறுச்சாமிங்க? நான் சொல்றேன், முழு கேரக்டருமே சொல்றேன் உங்களுக்காக. மலைச்சாமிங்கிற கேரக்டர் பேர் சொல்லிட்டேன். தமிழ் சினிமால இந்த ட்ரெண்ட் செட்டர் பிலிம்ஸ் சொல்லுவோம்ல, அந்த ட்ரெண்ட் செட்டர் பிலிம்ஸ்ல ரொம்ப முக்கியமான படம் இது அப்படின்னு சொல்லப்படுற ஒரு படம். ஒரு மிக அந்த நடிகருக்கு மிக முக்கியமான படம். ராஜ்கிரண் படமா? இல்ல இல்ல, கீழ ரமணான்னு சொல்லிருக்காங்க. பிரகாஷ் ப்ரோ, இல்ல பாலா நீங்களே என்னன்னு கேக்குறேன். என்னங்க ஏங்க, ரமணா கிடையாதுங்க. கீழ போட்டிருக்காங்க கமெண்ட்ஸ்ல. இல்லங்க, ரமணால அந்த மூச்சு விடாம பேசுவாங்க, அப்ப சொல்வாரு மலைச்சாமி ஐயா. ஹீரோ பேரு இல்லங்க, ஹீரோ பேரே வந்து மலைச்சாமி தான். ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் அது. பழைய படம், அவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பழைய படமா? புது படம் இல்ல, புது படம் இல்ல, ரொம்ப பழைய படமும் இல்ல. பிரகாஷ் ப்ரோ, ட்ரெண்ட் செட்டர் பாலா நீங்களே என்னது? அது அப்புறம் வரேங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து பீனிக்ஸ் போதையில இருந்து வெளியே வாங்க, அதுக்கப்புறம் சொல்றேன் உங்களுக்கு. மலைச்சாமி முதல் மரியாதை. அப்பாடா, சொன்னது யாரு? சொன்னது யாருங்க? பரத். பரத் தான் வின்னர். முதல் மரியாதை மலைச்சாமி கதாபாத்திரம் வந்து சிவாஜியோட கதாபாத்திரம். அது எவ்வளவு பெரிய படம், பழைய படம். அதுதான் ரொம்ப பழைய படம் இல்லன்னு சொல்றேங்க. சிவாஜி படம் தான். நீங்க 90s அதுக்கு போறீங்க. 90sல வந்த படம் தானே. அது கூட சொல்லுங்க. 80sல வந்ததுங்க அது. இல்ல கமலுக்கு எல்லாமே சரி விடுங்க. அதே 10ல பொறுத்தாளுக்கு பழசு தானே எல்லாம். ப்ரோ, உங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் 2000க்கு அப்புறம் பிறந்தவங்க ப்ரோ. அந்த மாதிரி தான் கேளுங்க. ஆறுச்சாமி, துரை சிங்கம், விநாயக் மகாதேவ், பில்லா, அப்படி கேளுங்க ப்ரோ. உங்க இஷ்டத்துக்குலாம் கேட்க முடியாதுன்றாரு கமல். உங்க இஷ்டத்துக்குலாம் இது யாரு சொல்லுங்க? பாலு. அப்படி கேட்கலாம், அப்படி பட்டாசு பாலு, திருப்பாச்சி பாலு, பட்டாசு பாலு. இல்லைன்னா சண்டைக்கோழி விஷாலு. சொல்லுங்க மாவீரன் ப்ரோ. நீங்க கேட்ட மாதிரி கேள்விலாம் கேட்கலாம். ஆனா பரிசு பொருள் வந்து 5 ரூபா சாக்லேட். சரி, இல்ல கேக்குற கேள்விக்காக கேட்டுறேன். ஹீரோ பேரு சில்பா.
இல்லங்க இத விஷால் சொல்லுவாரான்னு இல்ல விஷால் சொல்லுவாரான்னு பார்த்தேன், அதுக்கும் சொல்லாம ஆஃப் ஆயிருவாருன்னு பார்த்தேன். நீங்க அதை எல்லாம் முந்திட்டீங்க. போங்க பேர்ல க்ளூ கேட்பாருன்னு பார்த்தேன். ப்ரோ ஏன் கண்டிப்பா ஆன்சர் சொல்லி இருக்கோம், அதுக்கு ஏதாவது பார்த்து பண்ணுங்க. ஆல் டைம் ஃபேவரட் மை ஆல் டைம் ஃபேவரட் நீங்க கேட்டோனே நான் தான் சொன்னேன். இல்லங்க விஷால் சொல்லுவாரு ரொம்ப ஃபேவரட் ஃபிலிம்ங்க பாரு. எபிசோட் 3ஆவதா சொன்னாரு. ஏங்க அவர் என்ன கலாய்க்க கேட்டிருக்காங்க. இத கேளுங்க, நான் கேள்வியே விஷாலுக்காக வந்தேன். அவர் தான் சொல்ல என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம் பாரு. ஆனா அந்த படம் எது கேட்டாலும் தெரியல பாரு, ட்ரூ கேட்பாரு. அதுக்குதான் வந்து ஹீரோ பேர் சில்பான்னு கேட்போம் அப்படின்னு வந்தா வந்துட்டாரு. சரி, இன்னொரு சில்பா குமார் யாரு? விஷால் சொல்லுங்க, இன்னொரு சில்பா குமார் யாரு? கவுண்டமணி. பாத்தீங்களா, கவுண்டமணியவே தெரியல இவருக்கு. இங்க வந்துட்டாரு சூப்பர் டீலக்ஸ். கவுண்டமணி பார்த்தது இல்ல. சரி, கவுண்டமணி அந்த காமெடி நீங்க பார்த்தது இல்ல. காமெடியே கூட்டத்துக்குள்ள ஒருத்த கத்தி சிஎம்னு சொல்லிடுவாருல சார்த்தி, அவருக்கு விடிய போனா அவருல அண்ணா அது நான் இல்லைங்கண்ணா, அண்ணா அது நான் இல்லைங்கண்ணா. அர்ஜுன் கூட இருப்பாரு அந்த படத்துல போலீஸா. அவரு முடிக்கிற முடிய பார்த்தா அஜித் ப்ரோ நீங்க சொல்ற க்ளூ வந்து கொஞ்சம் இதா இருக்கு. அர்ஜுன் எல்லா படத்துல போலீஸா இல்லாம வந்தாரு. இல்ல ஆக்சுவலா இன்னொன்னு சுமோங்கிற ஒரு 2 விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் கமெண்ட்ல. ஃபர்ஸ்ட் கேள்வி ஒண்ணு கேட்டேன்ல, அந்த கேள்வி தெனாலிங்கிறத நம்ம ஆதி தான் சொல்லியிருக்கிறாரு. ஆதி தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கிறாரு கமெண்ட்ல. அதுக்கப்புறம் தான் இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, இப்பதான் பார்த்தேன். அதே மாதிரி சுமோ 007 இல்ல அதுதான் ஃபர்ஸ்ட் இப்பதான் பாக்குறேன். கமெண்ட் படி ஆர்டர்ல பார்த்தேன் இப்பதான். அடுத்தது வந்து சரி டிக்கெட்டுக்காக இல்ல, இப்பதான் கமெண்ட் பார்த்தேன். கமெண்ட்ல வந்து அதை சொல்லணும்னு நினைச்சேன். அடுத்து வந்து சுமோ 007 அப்படிங்கிறவர் வந்து கல்யாண பரிசுங்கிற பதிலையும் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கிறாரு. அவ்வளவுதான், இத சொல்லி முடிச்சிடும். இப்ப 4 வின்னர்ஸ் வந்துருச்சு ஆல்ரெடி. அந்த 4 வின்னர்ஸுக்கு வந்து நாளைக்கு வந்து நான் ட்வீட் பண்ணும்போது ஜஸ்ட் இப்ப கிடைச்ச ஸ்ரீ பரத்னு ஒருத்தர் இருப்பாங்க, இப்ப ஸ்பீக்கர்ல இருக்காரு ஸ்ரீ பரத். அவரு பரத் வெறும் பரத் தான், ஸ்ரீ பரத். அவர் பேர் பரத். அவர் ஐடி வந்து ஸ்ரீ பரத் ஐடி. அது வந்து பாத்துங்க. அப்புறம் வந்து கமெண்ட்ல வந்து ஆமா கமெண்ட்ல பாத்தீங்கன்னா இவர் இருப்பாரு, அவர் பேர் என்ன கிருஷ்ணான்னு சொல்லி இருப்பாரு. உங்க மாவீரன் இமேஜ் வச்சிருப்பாரு, டிபி வச்சிருப்பாரு கிருஷ்ணா. அவர் ஐடி வந்து கிருஷ்ணா -குமார் -R. அது போன தடவை சொன்னேன், அவர் காதுல உள்ள போல இருக்கு. அதனாலதான் போன தடவை பரணி மறந்துடாங்க, பரணி மாவீரன் டிபி அப்படின்னு எதுக்கு அவர் சொல்லும்போது அதனால இந்த வாட்டி கேட்டுக்கலாமே தான். மொத்தம் வந்து இப்ப 4 வின்னர்ஸ் டோட்டலா. 4 வின்னர்ஸையும் பரணி அனுப்பிட்டாரு. இந்த 4 பேர் நாளைக்கு கமெண்ட்ஸ் பண்ணிருங்க. உங்களுக்கு வந்து 10 வின்னர்ஸ்ல நீங்க ஒரு 4 வின்னர்ஸ் ஆயிடலாம். ஓகே, நாளைக்கு சந்திப்போம். பாய். ஓகே பாய்.